ஓ, மதுரையில மழை பெய்யுது வேற இப்ப. இன்னும் திடீர்னு. மேம் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? இல்ல மேம், இல்ல இல்ல, அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு நிறையா, அது தெரியல மேம் எப்படின்னு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ம். அது அதுதான் அது எப்படி போயிட்டு இருக்கு, சரி பாப்போம். கேஸ் போயிட்டு இருக்குதானே மேம் அது? கேஸ் போயிட்டு இருக்கு, அதனால எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கு. அதனால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மனசு, இருந்தாலும் சரி பாப்போம். இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்ல மேம்? ஆனா அது எப்படின்னு தெரியல மேம், அதான் என்ன பண்ண போறாங்கன்னு ஐடியாவே இல்லாம இருக்கு இப்போ. அந்த மாதிரி ஆயிடுச்சு, எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓகே மேம், ஓகே. வெல்கம். Data communication and computer networks. Before starting the class, first we will see a quotes ஒரு motivation கோர்ஸ் வந்து நான் சொல்ல போறேன். பார்த்துக்கோங்க. இது நீங்க வந்து நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமுமே என்னவா இருக்கும், சுலபமா இருக்காது. கண்டிப்பா கஷ்டம். there will be நிறைய தடைகள் இருக்கும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஆனா என்ன பண்ணணும்னா, அதையெல்லாம் நீங்க உடைச்சு வரணும்னா இடைவிடாம முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது வந்து நீங்க சக்சஸ் தான். இந்த நம்ம செய்ய போற அந்த வேலை, நம்மளோட கோல் என்னவோ அந்த கோல் வந்து சக்சஸா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கிறணும். வச்சுட்டு நீங்க இது பண்ணீங்கனாலே கண்டிப்பா அடிச்சு தூக்கி உள்ள போயிடலாம் நம்ம மாட்டுக்கு. சரிங்களா? அதான், நாம் செய்யும் ஒவ்வொரு காரியம் அனைத்துமே சுலபமாக அமைவதில்லை, ஆனால் இடைவிடா முயற்சியோடு நீ செய்யும் போது அது சாத்தியமாகிறது. கண்டிப்பா சாத்தியமாகும். எல்லாருமே நல்லபடியா டிஆர்பிக்கு செலக்ட் ஆயிட்டு எங்களுக்கு வந்து நீங்க நேரம் அந்த ஸ்வீட் கொடுத்துருவீங்க, அப்படி வச்சுக்குவோம். ஓகேவா? ஓகே மேம். டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸோட சிலபஸ், நம்ம பிஜிடிஆர்பிக்கு என்ன சிலபஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் டேட்டா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னா நார்மலாகவே ஏதாவது மெசேஜை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, அது ரெண்டு பேருக்கு இடையில கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இதில் ஒரு மாசா ஒரு நிறைய பீப்புளுக்கு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இதில் வந்து இதான் மெயின். இதில் வந்து அதுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் என்னென்ன, காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன் சிஸ்டம், என்ன மோடில் கம்யூனிகேட் பண்ணுறோம், எப்படி அனலாக கம்யூனிகேட் பண்ணுறோமா டிஜிட்டலாக கம்யூனிகேட் பண்ணுறோமா, அதுக்கு யூஸ் பண்ண போகிற சேனல்ஸ் என்னென்ன, பேண்ட்வித்னா என்ன, த்ரூபுட்னா என்ன, லேட்டன்சினா என்ன, டிஜிட்டல் அண்ட் அனலாக் டிரான்ஸ்மிஷன். அடுத்து டேட்டா என்கோடிங். இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து எப்படி என்கோட் பண்ணி போகுது, அதோட அந்த மாடுலேஷன் டெக்னிக்ஸ் என்ன, ப்ராட்பேண்டா பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷனா, மல்டிப்ளெக்ஸ் பண்ணி போதா, ஏன்னா அது வந்து நிறைய சேனல் வழியே இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா வில் பி ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அப்போ எப்படி இது மல்டிப்ளெக்ஸ் பண்ணி போகுதா, டிரான்ஸ்மிஷன் மீடியா என்ன, டிரான்ஸ்மிஷன் எரர்ஸ், அப்போ டிரான்ஸ்மிட் பண்ணும்போது என்ன எரர்லாம் அக்கர் ஆகலாம், அப்படி அக்கர் ஆச்சுன்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் டேட்டா கம்யூனிகேஷன். டேட்டா கம்யூனிகேஷன் இதில் இதெல்லாம் வந்துடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நெட்ஒர்க்ஸ், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்னா என்ன. ஸோ நெட்ஒர்க்ஸ் வந்து டோபாலஜிஸ் பார்ப்போம். லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், மெட்ரோபாலிட்டன், வைட் ஏரியா நெட்ஒர்க், வயர்லெஸ் நெட்ஒர்க், இன்டர்நெட், இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். நெட்ஒர்க்ஸ்னா என்ன அப்படின்றது இது மேம் கௌரி மேம் எடுப்பாங்க, இது நான் எடுப்பேன், இது கௌரி மேம் எடுப்பாங்க. அடுத்து நெட்ஒர்க் மாடல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓஎஸ்ஐ ரொம்ப ஸ்டாண்டர்ட் மாடல், ஓஎஸ்ஐ மாடல் இருக்கு. அடுத்து டிசிபி ஐபி மாடல். ஸோ இந்த ரெண்டு மாடலுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு மாடலும் டிசிபி ஓஎஸ்ஐ மாடலில் வந்து என்னோட ஃபங்க்ஷன்ஸ், ஒவ்வொரு மாடலும் எப்படி கம்யூனிகேட் பண்ண போகுது, அதில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், இந்த இதெல்லாம் வந்து வி வில் சி இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஐ அண்ட் டிசிபி ஐபி லேயர்ஸில் பார்ப்போம். அடுத்து வேர்ல்டு வைடு வெப், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வந்து மெயில் அனுப்புகிறோம், நிறைய என்னென்னோ நம்ம இந்த மெயில் அனுப்புகிறோம், வீடியோ அனுப்புகிறோம், ஆடியோ அனுப்புகிறோம். ஸோ சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஸோ எப்படி வந்து ஒரு இன்டர்நெட்டில் வேர்ல்டு வைட் வெப்பில் ஹவு வி ஆர் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்றதுக்கு அதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ரோட்டோகால் எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். அதில் வந்து எஸ்எம்டிபி, பாப்பு, ஐமேப் இதெல்லாம் இருக்குது. ஸோ வேர்ல்டு வைடு வெப் இதெல்லாம் வந்து நம்ம டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் தான் பார்க்க போகிறது. இதுதான் உங்களோட பிஜிடிஆர்பி கொடுத்தது. கம்பேரிங் டு நெட் வந்து உங்களுக்கு இவ்வளோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 டிவைட் பண்ணியிருக்காங்க. டேட்டா கம்யூனிகேஷன் ஒன்று, நெட்ஒர்க்ஸ் ஒன்று, நெட்ஒர்க் மாடல்ஸ் ஒன்று, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அந்த லேயர்ஸ், தென் வேர்ல்டு வைட் வெப். இதுதான் வந்து மெயின் திங். ஸோ இதில் ரெண்டுமே இருக்கும் மேம். தியரி கொஷின்ஸ் இருக்கும், ப்ராப்ளம் கொஷின்ஸ் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். நீங்கள் ஈக்குவலாக படிச்சுக்கலாம் ரெண்டுமே. அது ப்ராப்ளம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க் லேயர்ஸ்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம் கொஷின்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும், நெட்ஒர்க் லேயர்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கும், பேண்ட் வித் கால்குலேட் பண்ணுறது, த்ரூ புட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து
இதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும், தியரியும் வரும், ரெண்டுமே வரும். அதே மாதிரி இதுலயுமே இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே என்னவா இருக்கும்னா தியரி தான். நெட்ஒர்க் டோபாலஜி என்னென்ன டோபாலஜி இருக்கு அந்த இதெல்லாம் தியரி கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லாவே இதுல இருக்கும். ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ப்ரோட்டோகால்ஸ் தான் தியரி தான் கேட்பாங்க. ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க, தியரி கொஸ்டின்ஸ் தான் இதுல இருக்கும். இதுல தியரி பிளஸ் ப்ராப்ளம் ரெண்டுமே இருக்கும். தியரி பிளஸ் ப்ராப்ளம் ரெண்டுமே இருக்கும் இதுல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடல்ல இதுல தியரியும் இருக்கும், ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு லேயருக்குமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இதுல இருக்கு. நெட்வொர்க் லேயர்ல நிறைய ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால ரெண்டுமே இருக்கும், தியரி பிளஸ் ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இதுலயும் வந்து தியரி தான், மோஸ்ட் ப்ராப்ளி தியரி கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க இதை கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்போதுமே எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணுங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வேற வழி இல்லை, என்னால் இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்ற சுச்சுவேஷன்ல மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங் கிளாஸ் கேளுங்க. எப்பவுமே லைவ்ல இருந்தா நல்லது. அதே மாதிரி ஒரு டாபிக் நீங்க இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை கொஞ்சம் நீங்க கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணிட்டு அது ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின்ஸ் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க டீச்சர்ஸ் எல்லாருமே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இது இந்த யூனிட் 8ல வந்து டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல உள்ள டாபிக்ஸ். இது ஓகே தானே எல்லாருக்குமே? நெக்ஸ்ட் அது ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? எஸ் மேம். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா டேட்டா கம்யூனிகேஷன்ன்றது என்னன்னா we are going to communicate some exchange data. டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். ஏதோ ரெண்டு டிவைஸ் கிடையில டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். how we are going to exchange data through some cable or wire or it can be air or vacuum. எதுலனாலும் எடுக்கலாம். கேபிள் வழியாலாமா, வயர்னா வேக்குவம் வழியா வந்து என்ன பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ நீங்க நிறைய பேர் ஒர்க்கிங்கா இருப்பீங்க. உங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒர்க்கிங் பிளேஸ்ல வந்து கம்ப்யூட்டர் லேப் இருக்கும். லேப்லனா நிறைய சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு we can communicate through வயர் த்ரூ கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேக்குவம் த்ரூ கம்யூனிகேட் பண்ணலாம்னா நம்ம வயர்லெஸ் இதெல்லாம் யூஸ் பண்றோம், வைஃபை எல்லாம் யூஸ் பண்றோம்னா அப்பெல்லாம் வேக்குவம்ல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதுலனாலும் நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு மீடியமா யூஸ் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்மிஷன் மீடியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினா we are going to communicate எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். கேபிள் வழியா, வயர் வழியா, இல்லை வேக்குவம் வழியா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். இதுதான் வந்து கம்யூனிகேஷன்ல மெயின் திங். இதுல ரெண்டுமே இருக்கு, சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். காம்பினேஷன் ஆஃப் அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டும் சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மெசேஜ், வாட் வி ஆர் கோயிங் டு கம்யூனிகேட், என்ன கம்யூனிகேட் பண்ண போறோம்ன்ற மெசேஜ் வேணும். யாரு கம்யூனிகேட் பண்ண போறா, அந்த சென்டர் யாரு, யாருக்கு கம்யூனிகேட் பண்ண போறோம், ரிசீவர் யாரு, ஹூ இஸ் த ரிசீவர், தென் டிரான்ஸ்மிஷன் மீடியம், எந்த மீடியம் வழியா நான் ஐம் கோயிங் டு கம்யூனிகேட் அப்படின்றது, தென் செட் ஆஃப் ரூல்ஸ். ஸோ அந்த கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா we have to follow some rules. அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மெயின் 5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம். கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல இந்த காம்பனன்ட்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதை அப்படியே ஒரு சும்மா பிக்சரா கொடுத்துருக்கேன். ரூல் 1 to n வரைக்கும், ரூல் 1 to n வரைக்கும், செட் ஆஃப் ரூல்ஸ், ப்ரோட்டோகால்ஸ். சரியா? செட் ஆஃப் ரூல்ஸ்ன்றது நத்திங் பட் ப்ரோட்டோகால்ஸ். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஐம் ஆஸ்கிங் யூ டு ரைட் அ சென்டென்ஸ் அப்படின்னா இங்கிலீஷில் சம் ரூல் இஸ் தேர் டு ரைட் அ சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி a கேபிட்டல் லெட்டர். ஸோ சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம் ரூல்ஸ் ஆர் தேர். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் we will write. அதே மாதிரி தான் இஃப் யூ ஆர் கோயிங் டு கம்யூனிகேட் மெசேஜ் அப்படின்னா அதுக்கு we have to follow some rules. அதை தான் ப்ரோட்டோகால்னு சொல்றோம். அதை தான் என்னன்னு சொல்ல போறோம்னா ப்ரோட்டோகால் சொல்றோம். ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ் பத்தி ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு ப்ரோட்டோகால் இருக்கும், எல்லாமே நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அது டிரான்ஸ்மிஷன் மீடியம், எந்த மீடியம் வழியாக நம்ம கம்யூனிகேட் பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து சென்டர் ரிசீவர், இதுதான் வந்து அந்த காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜென்ரலா இப்போ கம்யூனிகேட் பண்ணோம்னா ஏதாவது ஒரு நெட்வொர்க் வழியா தானே கம்யூனிகேட் பண்ணுவோம். இப்போ மொபைல் நெட்வொர்க் இருக்கு, மொபைல் இருக்கு, டவர் வழியா கம்யூனிகேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் இப்போ ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்னன்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல we are going to connect computers, நிறைய கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ண போறோம் த்ரூ வயர்ஸ், ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் ஆர் வேரியஸ் டிவைசஸ். ஸோ தட் அதனால என்ன ஆப்டிக்கல் லிங்க்ஸ் இது வழியா நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அதனால என்ன ஆகுதுன்னா வேரியஸ் டிவைசஸ் கேன் இன்டராக்ட், டிவைசஸ் வந்து இன்டராக்ட் பண்ணிக்க முடியும். இன்டராக்ட் இன் தி சென்ஸ் என்னன்னா இட் இஸ் கோயிங் டு பாஸ் அ மெசேஜ், அதாவது எக்ஸ்சேஞ்ச் அ மெசேஜ் ஆர் டேட்டா, ஏதோ ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகுது, அதான் இன்டராக்ஷன். ஸோ இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இன்னொரு மெயின் இது என்னன்னா நாட் ஓன்லி டேட்டா வி ஆர் கோயிங் டு எக்ஸ்சேஞ்ச், என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேரிங் ரிசோர்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷேரிங் ரிசோர்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல வி கேன் ஷேர் ரிசோர்சஸ் ஆல்சோ.
இப்போ என்னோட கம்ப்யூட்டர் லேப் இருக்கு, 20 சிஸ்டம்ஸ் நான் வச்சிருக்கேன். ஆனா ஒரே ஒரு பிரிண்டர் தான் வச்சிருக்கேன். ஆல் த கம்ப்யூட்டர் ஷுட் பி கனெக்டட் வித் த பிரிண்டர். அந்த பிரிண்டரோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வி கேன் ஷேர் த பிரிண்டர் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு சம் இதெல்லாம் இருக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து மெயினாக அதுதான். அந்த டிவைசஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில். நெட்ஒர்க் டெக்னாலஜினா நிறைய டைப் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் இருக்கு. தட் வேரி ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அவர். அதான் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் இருக்கு, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க் இருக்கு, அதுக்கப்புறம் வேன் இருக்கு. ஸோ நிறைய நெட்ஒர்க்ஸ் இருக்கு. என்னென்ன செவரல் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் என்னன்றது இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் டெக்னாலஜியில் இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ரலாக வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ன்றது இதுதான். என்ன பண்ண போறோம்? we are going to connect computers through wires or optical cables, optical links வழியா கனெக்ட் பண்ண போறோம். இதனால என்ன ஆக போகுதுன்னா டிவைசஸ் கேன் இன்டராக்ட். அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் ஷேர் பண்ணிக்க போறோம். நெட்ஒர்க் டெக்னாலஜி வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நெட்ஒர்க்கும் வந்து அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இட்ஸ் கோயிங் டு ஆக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேபுக்குள்ள கனெக்ட் பண்ணாலும் லேன் இருந்தால் போகிறோம். இதே ஒரு சிட்டி டு சிட்டி கனெக்ட் பண்ணணும்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க். இதே வந்து நான் இன்டர்நெட் போறேன் அப்படின்னா வேர்ல்டு லெவலில் போறேன் அப்படின்னா வேன் வைட் ஏரியா நெட்ஒர்க் வேணும். ஸோ இதுதான் என்னன்றது. டீச்சர்ஸ் கிளியரா இருக்கா? இதெல்லாம் ஜென்ரல் டாபிக், உங்களுக்கு தெரிஞ்சதான். கிளியரா இருக்குல்ல டீச்சர்ஸ்? எஸ் மேம். ஓகே ஓகே. இப்போ நெட்ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எவால்வ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி. இது வந்து நீங்க இந்த பிக்சர் பார்த்தீங்கனாலே போதும். ஸோ எவாலுவேஷன் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1969 ஃபர்ஸ்ட் வந்ததுன்னா ஆர்பானெட். இது வந்து என்னன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நெட்ஒர்க், ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆன நெட்ஒர்க். இது எதுக்குன்னா நெட்ஒர்க் தட் பிகம் த பேசிஸ் ஃபார் த இன்டர்நெட்டுக்கு பேஸே இந்த நெட்ஒர்க் தான். இது எங்க யூஸ் பண்ணாங்கன்னா டிஃபென்ஸ்ல யூஸ் பண்ணாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இது யூஸ் பண்ணாங்க. டிஓடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், ஆர்பா, அதாவது அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி அண்ட் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆர்பா நெட்டை வந்து 1969 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மேபி உங்களுக்கு இந்த இது கூட கேட்கலாம், அந்த இயர் வச்சு கூட கேட்கலாம், கொஸ்டின் வரும். அதனால ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். இதுல என்னன்னா நிறைய பிசிஸை கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அட் வேரியஸ் காலேஜஸ், ஃபர்ஸ்ட் காலேஜஸ்க்குள்ள என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய பிசிஸை கனெக்ட் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் மெசேஜ் அண்ட் பிளேயிங் லாங் செப்பரேஷன் டைவர்ஷன் அண்ட் அசோசியேட். அதாவது என்ன பண்ணனா அதாவது மெசேஜையோ இது வந்து என்ன பண்ண இன்ஃபர்மேஷன் மெசேஜஸை பாஸ் பண்றதுக்கு தே யூஸ்டு. அதாவது இண்டிவிஜுவல்ஸ் டு ஷேர் தே பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அவங்களோட இண்டிவிஜுவல் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை ஷேர் பண்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க. அவ்வளவுதான். வேற மெசேஜஸ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்காக காலேஜஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்எஸ்எஃப் நெட் பொறுத்த வரைக்கும் நேஷனல் சயின்ஸ் ஃபெடரேஷன் நெட்வொர்க். இது வந்து எப்போ வந்ததுன்னா 1980s வந்தது. ஸோ இது வந்து இதோட பேக் போன் யாருன்னா ஆர்பானெட். இதை பேஸ் பண்ணி தான் இந்த என்எஸ்எஃப் நெட்னே வந்துச்சு, நேஷனல் சயின்ஸ் ஃபெடரேஷன் நெட்வொர்க்கே வந்தது. இவங்களோட மெயின் என்ன அப்படின்னா சயின்ஸ் ஃபெடரேஷன் நெட்வொர்க் சொல்லிட்டோம். ஸோ ரிசர்ச்சுக்கு தான், அகடமிக் ரிசர்ச்சுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ணாங்க. பிசினஸ் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஃபார் அகடமிக் ரிசர்ச்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ பிஸ்னஸ் பீப்புள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றதுன்னா அதுக்கு பிரைவேட் பிஸ்னஸ் நெட்வொர்க் யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து ஒரு சும்மா காலேஜ் லெவல்ல நிறைய காலேஜஸ் கனெக்ட் பண்ணி ஆர்பா நெட் வச்சு பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ரிசர்ச்ல யூஸ் பண்ணும் போது என்எஸ்எஃப் நெட் வந்தது. ஸோ அவங்க வந்து ஆர்பா நெட்டை பேக் போனை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து கமர்ஷியலா பப்ளிக் இன்டர்நெட்டை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அகடமிக் ரிசர்ச் பர்பஸ்க்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணாங்க. ஆனா பிசினஸ் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணல. ஸோ அப்போ அவங்களுக்கு தேவைப்படுச்சு பிசினஸ் பீப்புளுக்கு, அதுக்கு தனியாக பிரைவேட் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னது இன்டர்நெட். இது மூணு சேர்ந்ததான் இப்போ என்னது இன்டர்நெட். அது 1990 இன்டர்நெட் வந்து எவால்வ் ஆச்சு. ஸோ இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. 1969, 1980, 1990 வந்து இன்டர்நெட் வந்துச்சு. இது எல்லாமே இது பேஸ் வந்து யாருன்னா ஆர்பானெட். அவ்வளோதான். இது ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போறோம். அது எவாலுவேஷன் தெரியணுன்றக்காக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்னா நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா மெசேஜ், அதாவது கம்யூனிகேட் பண்ணுறோம், மெசேஜ் கன்வெர்ட் பண்ணுறது, ஷேரிங் ரிசோர்ஸ்க்காக என்ன பண்ணோம்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணோம். அதுவுமே எப்படி இருந்தது அப்படின்னா ஒன்லி வித்தின் அ பில்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி லேன் இருந்தது. ஒரு சிட்டி டு சிட்டி மேன் வந்தது. அதுக்கப்புறம் வைட் ஏரியா நெட்வொர்க் வந்தது. ஸோ இந்த வைட் ஏரியா நெட்வொர்க் மெயினாக வந்ததுன்னா இன்டர்நெட்டுக்கு அதான் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ். ஸோ கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். இதுவுமே யாருனால ஆர்பா நெட்டை வச்சு அதை பண்ணாங்க. இதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த நெட்வொர்க்கு வந்து டிசிபி/ஐபின்ற ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணாங்க. டிசிபி/ஐபி மாடல் யூஸ் பண்ணி தான் இந்த நம்ம என்ன பண்ணாங்கன்னா இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ வில் சி டிசிபி/ஐபினா எப்படி வந்து அது கம்யூனிகேட் பண்ண போது ஒவ்வொரு லேயருக்கு இடையிலன்றது வி வில் சி. இங்கே என்னன்னா இன்ஃபர்மேஷன் தான் மெயினாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு.
ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட் மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து வீடியோ ஆடியோ எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஃபைல்ஸ் மெயில் அனுப்புறது எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் இன்டர்நெட்குள்ள வந்தது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் வந்து இன்டர்நெட்னா மெயினாக பாருங்க, இன்டர்நெட், இமெயில், ஆடியோ வீடியோ கான்ஃபரன்சிங் சர்வீசஸ், ஆன்லைன் மூவிஸ் அண்ட் கேமிங். இப்போ நம்மளே பாருங்களேன், ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கே எனக்கு இன்டர்நெட் தான் வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஒரு ஆப் ஜூமு, ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நாட் ஓன்லி இதில் பார்த்தீங்கன்னா டேட்டாவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, அட் த சேம் டைம் என்ன பண்ணால் வாய்ஸ் வீடியோவும் வருது, எல்லாமே வருது. ஸோ எல்லாமே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஃபைல் ஷேரிங், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அடுத்து இன்ஸ்டன்ட் மெசேஜிங், இன்டர்நெட் ஃபோரம்ஸ், சோஷியல் நெட்வொர்க், ஆன்லைன் ஷாப்பிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாத்துக்கும் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் வாட் கம்யூனிகேஷன்னா என்ன, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்னா என்ன, அது எப்படி எவால்வ் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட்னா என்னன்றது தான், வேற ஒன்றும் இல்லை. கிளியரா இருக்கா டீச்சர்ஸ் இது வரைக்கும்? Yes, ma'am. ஓகே ஃபைன். இப்போ வந்து கம்யூனிகேஷன், இப்போ நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண போறோம்னு சொல்லியாச்சு, டேட்டா வந்து கம்யூனிகேட் பண்ண போறோம் அப்படின்னா த்ரூ வயர்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அது மாதிரி டிரான்ஸ்மிஷன் மீடியம் சொல்லிட்டேன். அதில் வந்து நிறைய மோட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கம்யூனிகேஷனுக்கு என்னென்ன மோடு யூஸ் பண்ணுறாங்க, 3 மோட்ஸ் இருக்கு. சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன், ஹாஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஒன்றும் இல்லை, சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒன் வே கம்யூனிகேஷன் தான். அதுதான் சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஒரு சென்டர் இருக்காங்கன்னா அந்த சென்டர் வந்து ஏன்னு ஒரு சென்டர் இருக்காரு, இவர் வந்து பிக்கு கம்யூனிகேட் பண்ண போறாரு. ஸோ என்னன்னா ஒரே ஒரு வே தான், திருப்பி பி வந்து ரிப்ளை பண்ண முடியாது, ஜஸ்ட் கம்யூனிகேஷன் அவ்வளோதான், ஒரே ஒரு ஒன் வேல மட்டும் தான் இருக்கிறது. அது வந்து சிம்ப்ளெக்ஸ். இதே ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷனா ஏலேருந்து பிக்கு வரும், திருப்பி ஏலேருந்து பிலேருந்து ஏக்கும் வரும். ஸோ ரெண்டுமே. ஆனால் என்ன அப்படின்னா இது என்னன்னா அட் அ டைம் நடக்காது, சாரி சேம் டைம் நடக்காது, ஒன்ஸ் அட் அ டைம் ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஒரு டைம்ல வந்து ஒருத்தர் தான் சென்ட் பண்ணவோ ரிசீவ் பண்ணவோ முடியும். ஸோ ஏதோ ஒன்று நடக்கும். இது வந்து என்னன்னா ஹாஃப் டியூப்ளெக்ஸ். இதே ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்னா ரெண்டு பேருமே இப்படி போட்டிருந்தாங்கன்னா அட் அ டைம் சேம் டைம்ல ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ணலாம். ரெண்டு பேருமே சேம் டைம்ல கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா அது வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஸோ இப்போ இதை எலாபரேட்டா பார்ப்போம். சரிங்களா? இது வந்து அதான் இந்த இது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து கம்யூனிகேஷன் சேனல்ஸ் என்னென்ன, கம்யூனிகேஷன் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா வயரில் கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். வயர்டு மீடியா ஆர் வயர்லெஸ் மீடியா, அதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும் போதே பார்த்தோம். என்ன பண்ண வேக்குவமா இருக்கலாம், ஒரு வயரா இருக்கா, ஒரு கேபிளா இருக்குன்னு சொல்லி ஏர்ல கூட கம்யூனிகேட் பண்ணலாம். அதனால வயர்டு மீடியா ஆர் வயர்லெஸ் மீடியா. ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியம் வந்து வயர்டா இருக்கலாம், இல்லைன்னா வயர்லெஸ் மீடியமா இருக்கலாம். ரெண்டு கேட்டகரிஸ் ஆஃப் கைடட் மீடியா. ஸோ ஃபர்ஸ்ட் கைடட் மீடியான்றது என்னன்னா பிசிக்கல் லிங்க் இஸ் கிரியேட்டட் யூசிங் வயர்ஸ் ஆர் கேபிள்ஸ் வழியா ரெண்டு கம்ப்யூட்டர் கடையில் ஒரு கேபிள் பிசிக்கலா ஒரு சம்திங் இஸ் பிரசன்ட் டு கம்யூனிகேட் வித் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அதுதான் பிசிக்கல். அது என்ன பிசிக்கலா பிரசன்ட் ஆயிருக்குன்னா வயர்ஸ் ஆர் கேபிள்ஸா இருக்கலாம். ஸோ இது வந்து கேபிள்ஸ் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிக்னல்ஸாக பாஸ் பண்ணும். கேபிள்ஸ் வழியாக போகும்போது என்னன்னா சிக்னல்ஸாக பாஸ் ஆகும். ஸோ கைடட் மீடியா. இதுலேயே ட்விஸ்டட் பேர், இதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. ட்விஸ்டட் பேர் கேபிள் இருக்கு. நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெண்டு வயர் வந்து இப்படி இது பண்ண மாதிரி ட்விஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ட்விஸ்டட் பேர் கேபிள். ஸோ டூ ஐடென்டிக்கல் வயர் ரேப் டுகெதர் இன் டபுள் ஹெலிக்ஸ். ஸோ ரெண்டு எதுக்காக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்காங்க அப்படின்னா டு ரெடியூஸ் கிராஸ் டாக். இது கேட்கலாம் உங்களுக்கு, ரெடியூஸ் கிராஸ் டாக்குக்காக தான் இது வந்து ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்கனால என்ன ஆனா எந்த கிராஸ் டாக்கும் வராது, சிக்னல் வந்து எதுவுமே எரர் ஆகாது. ஸோ அதுக்காக எக்ஸ்டர்னல் ஃபாரம் சிக்னல் இன்டர்ஃபரன்ஸ், எக்ஸ்டர்னல்ல இருந்து ஏதாவது ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வந்தாலும் அது வந்து இட் டோன்ட் அஃபெக்ட் திஸ் ட்விஸ்டட் பேர் கேபிள். இதுலேயே அன்ஷீல்டட் இருக்கு, ஷீல்டட் இருக்கு. அன்ஷீல்டட் அப்படின்னா டெலிஃபோன் அதாவது எப்படின்னா ஒரு ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷீல்டு இருக்கும். அன்ஷீல்டட்னா ஷீல்டு இருக்காது. ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிளில் வந்து ஒரு ப்ரொடெக்ட் அவுட்டராக ஒரு கோர் இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வயரையும் இது இப்படி ட்விஸ்ட் பண்ணி ரெண்டு வயர் மட்டும் இருக்கும், இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் இருக்கும் இல்லையா, நம்ம நார்மல் வயர் பார்த்துருப்போம். ஸோ போட்டிருந்தோன்னா அது வந்து என்னன்னா ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். அன்ஷீல்டட்னா வெறும் அந்த கம்பி மற்றும் காப்பர் ஒரு காப்பர் உள்ள இருக்கும், அந்த வயருக்குள்ள ஒரு காப்பர் இருக்கும், அது மட்டும் இருந்ததுன்னா அன்ஷீல்டட். ஸோ அதுதான் இதுல இந்த மாதிரி அன்ஷீல்டட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிராஸ் டாக்ஸ்லாம் வரும். எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ்னால கிராஸ் டாக்ஸ் அக்கறாலாம். மெயினாக இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டெலிஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய யாரும் இது யூஸ் பண்ணுறதுல ஷீல்டடுக்கு போயிட்டாங்க. ஷீல்டட்றப்ப எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ட்விஸ்டட் பேர் கேபிள் யூஸ் பண்ணும்போது அது வந்து ப்ரொடெக்ஷனோட இருக்கிறதுனால இது இருக்காது, இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது. அது மாதிரி இது ஹெவியராக இருக்கும், காஸ்ட்லியராக இருக்கும். அன்ஷீல்டோட கம்பேர் பண்ணும்போது இது காஸ்ட்லியராக இருக்கும்.
அடுத்து கொயாக்சியல் கேபிள். கொயாக்சியல் கேபிள்ன்றது வந்து கேபிள் நெட்வொர்க். நம்ம நார்மல் வீட்டில் பார்க்குற அந்த கேபிள் டிவி இருக்கு இல்லையா, அந்த நெட்வொர்க்கு ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஒரு கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ப்ரொடெக்ட் ஆகியிருக்கும். The inner core of the coaxial cable வந்து the signal and the outer shield provides the ground. உள்ள அதுக்குள்ள ஒரு வயர் இருக்கும், இந்த பிளாக் கலர்ல திக்கா அப்படி ஒரு வயர் இருக்கும். அதுக்குள்ள இருக்க வயர் வந்து சிக்னலை கேரி பண்ணிட்டு போகும். இந்த அவுட் சைட்ல இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா கிரவுண்ட், ப்ரொவைட்ஸ் அ கிரவுண்ட் சப்போர்ட். சரிங்களா? இது வந்து டெலிவிஷன்ல மெயினா யூஸ் பண்றாங்க. இது எங்க பண்றாங்க? கேபிள்ஸ், டெலிவிஷன் கேபிள் நெட்வொர்க், இந்த மாதிரி டெலிவிஷன் சிக்னல்ஸ்ல தே ஆர் யூசிங். டிவில யூஸ் பண்றது வந்து என்னன்னா கொயாக்சியல் கேபிள் தான் யூஸ் பண்றோம். ஏன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து கம்பேர் டு ட்விஸ்டட் பேரோட கம்பேர் பண்ணும்போது இது நல்லா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். நிறைய பேண்ட் வித். ஏன்னா டிவின்றப்ப எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாட் ஒன்லி வீடியோ, நாட் ஒன்லி டெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது இல்லை, எல்லாமே பார்ப்போம். நம்ம வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய அது பெட்டரா இருக்கணும். அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து ஹை பேண்ட் வித் இருந்தா மட்டும்தான் நல்லா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால அதுக்காகவே யூஸ் பண்ணதான் அந்த கோயாக்சியல் கேபிள். அதுக்கப்புறம் வந்து இதுனா ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். ஸோ என்ன அப்படின்னா, இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் மெயின்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன பிளேஸ் இல்லை, ஒரு ரோடுக்கு அண்டர் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ரோடு இங்கேருந்து ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்றதுக்கு இல்ல ஒரு ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாக்கா பாத்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து இது பண்ணிருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த ஏர்டெல் இந்த மாதிரி நெட்வொர்க் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் தான் தோண்டி அப்பப்ப தோண்டி தோண்டி போட்டு ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதான் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ்ல 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இருக்கு. கோர் ஒன்னு, கிளாடிங் ஒன்னு, ஷீத் ஒன்னு. ஸோ இந்த கோர் என்னன்னா, இட் இஸ் த பீஸ் த்ரூ விச் லைட் டிராவல்ஸ். இந்த பீஸ் வழியா தான் என்ன பண்ண போகுது, லைட் டிராவல். லைட் தான் ஆப்டிக்கல்னாலே லைட் மூலமா டிராவல் பண்ண போகுது. நம்ம டேட்டா வந்து எப்படி டிராவல் ஆகும்னா லைட் த்ரூ லைட். ஸோ கிரியேட்டட் யூசிங் கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக். இது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹேரோட ரொம்ப ரொம்ப தின்னா இருக்கும் இந்த கோர். அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு கவர் இருக்கும், அதான் வந்து கிளாடிங். இட் இஸ் த கவரிங் ஆஃப் த கோர் அண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் பேக் டு த கோர். இது வந்து என்னன்னா லைட்டை வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். கவரிங் த கோர் அண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் பேக் டு த கோர். ஸோ இந்த கிளாடிங். ஷீத் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் கவரிங் தட் ப்ரொடெக்ட் ஃபைபர் கேபிள். அதை என்விரான்மெண்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா தான் சொன்னேன், ரோட்லேயும் தோண்டி இது பண்ணும் போது என்விரான்மெண்ட் நிறைய வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரொடெக்ஷனுக்காகும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அண்டர் த சி கூட தே ஆர் யூசிங் திஸ் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இது வந்து கைடட் மீடியாவில், இதெல்லாம் வந்து என்னதுல வருதுன்னா கைடட் மீடியாவில். ஃபிசிக்கலாக ஒரு மீடியா இருக்கு, அதான் கைடட் மீடியா. அன்கைடட் மீடியா பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஃபிசிக்கல் இது கிடையாது. இது ஏர், வாட்டர் ஆர் வேக்வம் த்ரூ இது. ஸோ எல்லா டைரக்ஷன்லையுமே என்ன பண்ண போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்மிட் த டேட்டா. ஸோ அன்கைடட் மீடியா இஸ் ஃபர்தர் என்னன்னா மைக்ரோவேவ், ரேடியோவேவ், இன்ஃப்ராரெட். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மைக்ரோவேவ். ஸோ கம்யூனிகேஷன் என்னன்னா கேபிள்ஸே இல்லாம, வித்தவுட் கேபிள்ஸ், அதாவது ஏர்ல பண்ண போறோம் அவ்வளவுதான். ரேடியோ அண்ட் டெலிவிஷன் சிக்னல்ஸ். லாங் டிஸ்டன்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு we are going to use this microwave. இதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், அதை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ரிசீவர் இருக்கும், அண்ட் அட்மாஸ்பியர், அந்த ஏர் வழியா தான் அது பாஸ் ஆக போகுது. ஸோ டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், அட்மாஸ்பியர் 3 கண்டிப்பா வேணும் இந்த மைக்ரோவேவ் பொறுத்த வரைக்கும். இதுக்கு ஆண்டனாஸ் யூஸ் பண்ணணும். நிறைய கார்ல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, காரு இந்த மாதிரி இதுலலாம் ஒன்றும் இல்லை, ரேடியோ இதுலயே பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ஆண்டனா மாதிரி இருக்கும். அந்த ஆண்டனா வந்து மவுண்டட் ஆன் த டவர்ஸ் டு சென்ட் பீம். அதாவது அந்த ஆண்டனா வழியே தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்ம டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகுது அனதர் ஆண்டனா, இன்னொரு ஆண்டனாக்கு. ஸோ அதுதான் வந்து மைக்ரோவேவ். இதுல எந்த ஒரு பிசிக்கல் டிவைஸும் கிடையாது, கேபிள் இதெல்லாம் கிடையாது, யார் வழியா தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தான். ஆனால் டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் இருக்கும், எல்லா அந்த ரிசீவர் அண்ட் அட்மாஸ்பியர் 3. அடுத்து ரேடியோ வேவ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சு, நிறைய நம்ம எஃப்எம் ரேடியோலாம் கேட்போம். ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சு அந்த ஃப்ரீக்வன்சி செட் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் சேனல் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சு இது பண்ண போகுது. தென் இட் இஸ் டேர்ம் ரேடியோ வேவ் டிரான்ஸ்மிட். வேவ்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்துலேயே டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் இருக்கும். ரேடியோ சிக்னல்ஸ் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போகிறோம் உங்களுக்கு. அடுத்து இன்ஃப்ராரெட். நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ரிமோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இன்ஃப்ராரெட். வயர்லெஸ் மவுஸ், அது ஒரு ஏன்னா நான் அங்கே உட்காந்து என்னோட டேபிள் அங்கே இருக்க, சிஸ்டம் வேற இடத்துல வச்சுக்கேன், நான் இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஐ கேன் ஆப்ரேட். ஸோ இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண, இன்ஃப்ராரெட் லைட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேட் பண்ணணும்னா இந்த இது வேணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட அன்கைடட் மீடியாவில் இருக்க சம் ஆஃப் த டைப்ஸ். இது வந்து இது வரைக்கும் கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? Yes, ஜஸ்ட் ma'am. தியரி தான். Yes, ஓகே, ma'am. தியரி தான். ஓகே,
இந்த டிரான்ஸ்மிஷன் மோடு சொன்னேன் இல்லையா, சிம்ப்ளெக்ஸ். இதுல அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எலாபரேட்டா பார்ப்போம்னு சொன்னேன். ஜஸ்ட் என்னன்னு மட்டும் அங்க பார்த்தோம். இப்போ நம்ம எலாபரேட்டா பார்ப்போம். ஸோ என்னன்னா சிம்ப்ளெக்ஸ் மோட் ஒன் டைரக்ஷன் ஒன்லி. இப்போ ஏன்னு ஒருத்தர் வந்து கம்யூனிகேட் பண்றாரு, ஏ இது பின்னு வச்சுப்போம். ஸோ ஏ வந்து பிக்கு ஏதோ சம் மெசேஜஸ் சென்ட் பண்றாரு. ஸோ கம்யூனிகேட் பண்றதுக்கு சென்டர் unable receive the data. அதாவது சென்டர் கேன் சென்ட் த டேட்டா பட் த சென்டர் unable to receive the data. சென்டர் வந்து ரிசீவ் பண்ண முடியாது டேட்டாவை. சார் in which communication happens in only one direction. என்னன்னா கீபோர்டு ட்ரெடிஷ்னல் மானிட்டர்ஸ், கீபோர்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் மானிட்டர்ஸ், கீபோர்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் மானிட்டர்ஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னா கீபோர்டில் அட் அ டைம் என்ன பண்ண கீஸ் ப்ரெஸ் பண்ணி இது பண்ண தான் முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால இது வந்து இது அட்வான்டேஜஸ் ஆஃப் சிம்ப்ளெக்ஸ் மோடு. சிம்பிளிசிட்டி. சிம்ப்ளெக்ஸ் மோடு சிம்பிள் டு இம்ப்ளிமெண்ட். அதாவது டேட்டா டிராவல்ஸ் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். என்னன்னா டிஃபிகல்ட்டி, அதாவது கம்யூனிகேஷன்ஸ்லாம் ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால தான் இது சிம்ப்ளெக்ஸ் மோட். காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா கேபிள்ஸ் கனெக்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய லெவலில் ஹார்ட்வேர்லாம் தேவையில்லை. ஸோ மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதனால காஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கொலிஷன் இருக்காது. அஸ் டேட்டா டிராவல்ஸ் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஒரு டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் ஒன் வே போடும்போது எந்த கொலிஷன் இருக்காதுல்ல. ஒரே ரோட்ல ரெண்டு பேரும் இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து ஏதாவது டிராஃபிக் ஜாம் ஆகும். இப்போ ஒன் வேல இருந்து அதுக்கு தான் மேக்ஸிமம் ஒன் வே போடுறாங்க டு அவாய்ட் டிராஃபிக். அதே மாதிரி தான். அதனால கொலிஷன் வரதுக்கு சான்ஸே இல்லை. நான் என்ன டேட்டா அனுப்புனாலும் அந்த டேட்டா வந்து கொலிஷன் இல்லாமல் நீட்டாக போய் யாருக்கு கம்யூனிகேட் பண்ணணுமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு நீட்டாக ரீச் ஆகிடும். ஸோ அதுதான் எஃபிஷியன்ட் யூஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து என்னன்னா ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன், அதாவது என்னன்னா கீபோர்டு அப்புறம் பிரிண்டருக்கு டேட்டா அனுப்புறது, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்கு வந்து வி கேன் யூஸஸ். அதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்ண. அதாவது எஃபிஷியன்ட் யூஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன். எல்லா அப்ளிகேஷன்லையும் இது யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா லேக் ஆஃப் பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன். திருப்பி வந்து நான் ஒரு டேட்டா அனுப்பியிருக்கேன், அந்த டேட்டா போய் ரீச் ஆயிருச்சுன்னா சென்டர் வந்து ரிசீவர் வந்து கண்டிப்பாக எனக்கு நான் அக்னாலேஜ் பண்ணணும். திருப்பி பண்ண முடியாதுங்க. ஏன்னா இது ஒரு ஒன் வே தான். ஸோ திருப்பி பண்ண முடியாது. அது ஒரு ட்ராபேக். ஸோ டேட்டாவை திருப்பி நம்ம என்ன பண்ண முடியாது, ஆப்போசிட் வேல அனுப்ப முடியாது, இன்டராக்ட் பண்ண முடியாது ரெண்டு பேர். அதனால இது ஒரு ட்ராபேக். அது மாதிரி ரொம்ப பெரிய லெவல் டாஸ்க்குலாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இது பண்ண முடியாது. ஏன்னா அக்னாலஜ்மெண்ட் இல்லை. அக்னாலஜ்மெண்ட் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. அதுக்கு தான் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா போஸ்டெல்லாம் அனுப்பும் போது நார்மல் போஸ்ட் போச்சா போகலையான்றது நமக்கு தெரியாது. ரெஜிஸ்டர் போஸ்ட்டை கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், ரிட்டன் அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். போய் சேர்ந்துருச்சுன்னு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் நான் இங்கே வந்து இந்த சிம்ப்ளெக்ஸை வந்து போச்சா போலையானே நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்குலாம் அது வந்து வி கேனாட் யூஸ் திஸ். தென் லிமிட்டட் ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் கேட்குற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே ஒரு டைரக்ஷன் நான் எப்படினாலும் இப்படி தான் அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பை டைரக்ஷனல் யூஸ் பண்ண முடியாது. அதனால ஃப்ளெக்சிபிள் கிடையாது. இது நாட் ஐடில் ஃபார் மாடர்ன். இப்போ இருக்க நெட்ஒர்க்கில் இது வந்து சிம்ப்ளெக்ஸ் மோட் வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட் தான். ஸோ ரொம்ப நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு யூஸ் பண்ண முடியாது. இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். இதே ஹாஃப் டியூப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சென்டர் கேன் சென்ட் த டேட்டா அண்ட் ஆல்சோ ரிசீவ் த டேட்டா. ஏ இஸ் சென்டிங், பி இஸ் ரிசீவிங். அதே மாதிரி ஏ இஸ் ரிசீவிங், பி இஸ் சென்டிங், இப்படியும் இருக்கும். ஆனா என்னன்னா ஒன் அட் அ டைம் தான். இது சென்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இது என்ன பண்ண முடியாது, ஏ சென்ட் பண்ணிட்டு இருக்கும் போது பி வந்து திருப்பி ஏக்கு எதுவும் சென்ட் பண்ண முடியாது. ஒன் அட் அ டைம் தான் பண்ண முடியும். ஸோ அதுதான் மெயின் திங். ஸோ ஒன் அட் அ டைம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ கம்யூனிகேஷன் வந்து பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷனா, பட் லிமிட்டட் டு ஒன்லி ஒன் அட் அ டைம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி மேக்ஸிமம் வந்து இந்த போலீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, வாக்கி டாக்கிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா பை டைரக்ஷன் தான். இங்கேருந்து அவர் பேசுறாருன்னா அதை கேட்டதுக்கப்புறம் அப்போ தான் அவர் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ அவர் பேசி முடிச்சோன்னா அடுத்து என்ன பண்ணலாம், ரிப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான். ஸோ இது என்னன்னா மெயினாக டூயல் கம்யூனிகேஷனுக்காக வி ஆர் கோயிங் டு யூஸ். அதாவது கம்பேர் டு சிம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்பீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ரெண்டு பக்கம் பண்ண முடியுது அதனால. ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் சேனலை வந்து நம்ம எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறோம். பை டைரக்ஷனல் சேனல் அனுப்பவும் முடியும், திருப்பி ரிசீவரும் திருப்பி அனுப்ப முடியும், ரெண்டு பேருமே அனுப்ப முடியும், ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அதனால சேனலை வந்து நம்ம எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறோம். காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது ஃபுல் டியூப்ளெக்ஸோட சிம்ப்ளெக்ஸோட கம்பேர் பண்ணது காஸ்ட்லி தான். ஆனால் ஃபுல் டியூப்ளெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து லெஸ் காஸ்ட் தான். ஏன்னா ஒரு டைம் தான் பண்ண முடியும், ஒன் அட் அ டைம்.
கேன் சென்ட் ஆர் ரிசீவ் ஏதோ ஒன்று பண்ண முடியும். ஸோ அதனால வந்து காஸ்ட் வந்து கம்பேர் டு ஃபுல் டியூப்ளெக்ஸ் இட் இஸ் பெட்டர். அடுத்து கொலிஷன் ஹேண்ட்லிங், சிம்பிளிஃபைடு கொலிஷன். கண்டிப்பாக கொலிஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சின்ஸ் ஒன்லி ஒன் டிவைஸ் கேன் டிரான்ஸ்மிட் கிராஷஸ் ஆர் ரெடியூஸ்டு. கொலிஷன் வரும், ஆனால் ரொம்ப இருக்காது. ஃபுல் டியூப்ளெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப இருக்காது. அதுதான் கிராஷஸ் ஆர் ரெடியூசிங் த நீட் ஃபார் காம்ப்ளிகேட்டட் கொலிஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அது மாதிரி சூட்டபிள் ஃபார் பீரியாடிக் கம்யூனிகேஷன். பீரியாடிக் கம்யூனிகேஷன் என்ன மேம் சொல்லுங்க மேம். மேம் collision மேம் எனக்கு கிளியரா இல்லை. கொலிஷன்னா ஒன்றும் இல்லை மேம். meaning என்னது மேம் வாய்ஸ் கிளியராகவே இல்லை எனக்கு. மேம் collision occur ஆகுதுன்னு சொன்னீங்களே மேம், அப்பனா மீனிங் என்ன? அதான் சொல்ல வரேன். கொலிஷன் அப்படின்னாலே என்னன்னா அதை டேட்டா ஒண்ணுக்கு ஒன்று இது பண்ணி ஓவர்லாப் ஆகியோ இது பண்றதோ வந்து கொலிஷன் சொல்லுவோம். சரிங்களா? நாய்ஸ் கூட சொல்லலாம். சரிங்களா? டேட்டா வந்து இதை கொலாய்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி கேட்கறது, இந்த மாதிரி இருக்கிறது நாய்ஸ், மெயினாக நாய்ஸ். சரிங்களா? இதுல வந்து கொலிஷன் ஆகும். அது வந்து சிம்ப்ளெக்ஸ்ல வந்து கொலிஷன் ஆகவே ஆகாது. ஏன்னா ஒருத்தர் தான் அனுப்புறாங்க, அதனால பிரச்சனையே இருக்காது, கொலிஷன் ஆகாது. இதுல வந்து இதுலயுமே ரொம்ப இருக்காது. ஏ வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பி என்ன பண்ண முடியாது, சென்ட் பண்ண முடியாது. ஏ சென்ட் பண்ணதை பி ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்னா பி வந்து ஏதாவது சென்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப இருக்க சான்சஸ் இல்லை. ஆனால் ஜஸ்ட் கொஞ்சம் ரெடியூஸ்டு கொலிஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. இப்போ நீங்க ஃபுல் டியூப்ளெக்ஸ் பார்க்கும்போது இன்னும் நல்லா பார்ப்பீங்க. ஏன்னா பீரியாடிக் கம்யூனிகேஷன் தான். ஒரு தடவை தான் ஒரு டைம்ல ஒருத்தர் தான் பண்ண முடியும். என்னனாலுமே சென்ட் ஆகிறதாலும் ரிசீவ் பண்றதா ஒன் டைம்ல வந்து ஒருத்தர் தான் வந்து ஆக்டிவா இருக்க முடியும். ஸோ அதுதான் வாக்கி டாக்கிஸ் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோயர் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஒன்றும் இல்லை, இவன் ஒருத்தர் முடிச்சு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கத்தான் செய்யும். அதனால ஸ்லோயர் டேட்டா டிரான்ஸ்மிஷன். இன்க்ரீஸ் லேட்டன்சி, அதாவது நீட் டு எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் சென்டிங் அண்ட் ரிசீவிங் மோட்ஸ். அதாவது டிலே இருக்கும். கண்டிப்பா என்ன இருக்கும்னா டிலே இருக்கும். டிலே தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் ஏ அனுப்புறாரு, பி போய் ரிசீவ் பண்ற வரைக்கும் பி வெயிட் பண்ணணும். திருப்பி பி அனுப்பி ஏ ரிசீவ் பண்ற வரைக்கும் வி ஹாவ் டு வெயிட். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லேட்டன்சி வந்து டிலே வந்து இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன்று இருக்கு. நாட் ஐடில் ஃபார் ஹை டிராஃபிக் நெட்வொர்க்ஸ். இது வந்து ஹை டிராஃபிக் நெட்வொர்க்ஸ்க்குலாம் இது வந்து சூட்டபிள் கிடையாது. இன்எஃபிஷியன்ட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ரொம்ப நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஃபாஸ்ட்டாக வேணும், எனக்கு உடனே எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் இன்டர்நெட் வந்து நீங்கள் கொடுத்த அடுத்த செகண்டே உங்களுக்கு டேட்டா வருது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பார்ப்பீங்க வீட்டிலலாம் நெட்டெல்லாம் கனெக்ட் பண்ணும் போது பாருங்களேன். ஸோ நம்ம வந்து ப்ராட்பேண்ட் போடுவோம், அதோட லிமிடேஷன்ஸ் கூட வச்சிருப்போம், நிறைய இருக்கும், பேண்ட் வித் கூட இருக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணுவோம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷனுக்கு வந்து அது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும், சூட்டபிளாக வேணும் நம்மளுக்கு. ஆனால் இந்த ஹாஃப் டியூப்ளெக்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது கம்பேர் டு ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஆனால் சிம்ப்ளெக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓகே. ஸோ அதுதான் வந்து இதே ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோடு தான் என்ன பண்றீங்கன்னா ஏ அனுப்புது பிக்கு, அதே சேம் டைம் பி என்ன பண்ணலாம், ஏக்கு இன்னொன்று அனுப்பலாம். 2 பேர் அட் அ டைம் 2 வேலை பார்க்கலாம். ஓகேவா? ஒரே டைம்ல 2 பேரும் அனுப்பவும் செய்யலாம், ரிசீவ் பண்ணவும் செய்யலாம். ஸோ அது டூயல் வே கம்யூனிகேஷன், அதான் ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஃபுல்லா நான் என்ன பண்றேன்னா அந்த சேனலை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஹை ஸ்பீட் கம்யூனிகேஷன் இது மெயினா எங்க யூஸ் பண்ணோம், டெலிஃபோன் நெட்வொர்க். பேரலா நடக்கிற டெலிஃபோன் நெட்வொர்க்ல வி ஆர் யூசிங் திஸ் ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஒன்றும் இல்லை, இன்டர்நெட்லாம் கனெக்ட் பண்றது எல்லாமே ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோடு தான். நீங்க இன்டர்நெட் அப்படிதானே, எத்தனை பேருக்கு அனுப்புவாங்க, எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோடு தான். ஹை ஸ்பீடா இருக்கும், ஸ்பீடும் ரொம்ப ஹையா இருக்கும். நீங்க நெட் கனெக்ட் பண்ணி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்றீங்கன்னா இம்மீடியட்டா வந்துருதா உங்களோட இல்லையா? ஸோ அப்போ ஹை ஸ்பீட் கம்யூனிகேஷன் இருக்கும். டிலேன்றது ரொம்ப இருக்கவே இருக்காது. அது மாதிரி ரெடியூஸ் லேட்டன்சி, டிலே தான் ரெடியூஸ் பண்ணிடும். பெட்டர் யூட்டிலைசேஷன், பேண்ட் வித் நல்லா ஃபுல்லாக அந்த சேனல் எப்போ பார்த்தாலும் நல்லா ஃபுல்லாக பிஸியாகவே இருக்கும், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை. ஸோ அது பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் பேண்ட் வித்ன்றது ஒன்றும் எவ்வளோ டேட்டா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்றதான் பேண்ட் வித். இப்போ நம்ம அதெல்லாம் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோடு. இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஹை காஸ்ட்டாக இருக்கும். அதான் ஹை ஸ்பீடுன்னு சொல்லியாச்சு, அப்போ காஸ்ட் என்னவா இருக்கும், ஹையாக தான் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேபிள் போடணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லா சிஸ்டமும் இருக்கணும். ஸோ இட் இஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் காஸ்ட் வந்து ஹையா இருக்கும். குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன குவாலிட்டியா இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குவாலிட்டியா இருக்கணும். நார்மல் குட்டி வயர்லாம் போட்டாலாம் பத்தாது, அதுக்குன்னு டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடா இருக்கிற கம்யூனிகேஷன் டிவைசஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி இது பண்ணணும். ரெக்வயர்ஸ் குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆர்கிடெக்சர், பெட்டர் கேபிள் நல்ல கேபிளா இருக்கும், நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் நல்லா இருக்கணும்.
இன்ஃபரன்ஸ் அஷ்யூர். அது எதுக்காக அப்படின்னா அந்த நம்மளுக்கு வந்து கொலிஷனோ கிராஸ் டாக்லோ எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, அவாய்ட் இன்ஃபரன்ஸ், ஸ்மூத் டேட்டா ஃப்ளோக்காக இதெல்லாம் வேணும். நல்ல பெட்டர் கேபிளிங் இருக்கணும், நல்ல ஒரு நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் இருக்கணும், அப்போனா தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் மோட்ஸ். இந்த 3 மோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ். சிம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் கீபோர்டு அண்ட் பிரிண்டர் இதுல எல்லாம் பண்றது வந்து சிம்ப்ளெக்ஸ். ஹாஃப் டியூப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கியில பேசுறது வந்து ஹாஃப் டியூப்ளெக்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க மேம் உங்களுக்கு. அது மாதிரி ஃபுல் டியூப்ளெக்ஸ் எடுத்துட்டோம்னா நெட் கனெக்ட் பண்ணுறது, இன்டர்நெட்டுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து டெலிஃபோன் நெட்ஒர்க்ஸில் தே ஆர் யூசிங் திஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது மோட்ஸ். இப்போ வந்து ஒரு டேட்டா கம்யூனிகேட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்மிஷன் வீடியோ வேணும் அண்ட் டிரான்ஸ்மிஷன் மோடு வேணும். ரெண்டுமே பார்த்துட்டோம். டிரான்ஸ்மிஷன் மீடியம்னா என்ன, டிரான்ஸ்மிஷன் மோடுனா என்னன்னு பார்த்தாச்சு. டீச்சர்ஸ் இது கிளியரா இருக்கா? Yes, ஓகே ma'am. ஓகே. எஸ் மேம். இது வரைக்கும் இது கொஞ்சம் இந்த ஒரு இது கொஞ்சம் தியரியா தெரியும், அப்புறமா ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்னன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, வேவ்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அனலாக் சிக்னல்ஸா இருக்கும். இதுல வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸ்லாம் பார்த்தோம், சொன்னேன் நான். அதாவது கேபிள் வழியா, அதாவது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல போறது இதெல்லாம் வந்து டிஜிட்டலாக தான் இருக்கும் சிக்னல்ஸ், லைட்லாம் போகும்போது. ஓகேயா? ஸோ இப்போ அனலாக் சிக்னல்னா என்ன, டிஜிட்டல் சிக்னல்னா என்னன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ லெவல்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி, அதாவது ஓவர் அ பீரியட் ஆஃப் இதுக்கு டைமுக்கு வந்து இன்டென்சிட்டி லெவல் வந்து வேரி இருக்கும். ஹை பீச்சில் இருக்கும், லோ பீச்சில் இருக்கும். நம்ம பார்த்துருப்போம், நீங்கள் சாங் எல்லாம் கேட்பீங்க, ஊஃபர்லாம் வச்சு கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹை பிச் சாங்ஸ்க்கு அந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நல்லா ஹையாக போகும். அதில் அந்த லைட்டிங்கோட இருக்க ஊஃபர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை ஆம்ப்ளிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லைட்ஸ் அப்படியே மேலே ஏறி ஏறி இறங்கும். ஸோ இந்த மாதிரி வேவ்ஸ், அப்போது வேவ்ஸ் வந்து மூவ் ஆகிறத பொறுத்து அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஏ டு வேல்யூ பி. ஸோ இது ஃபுல்லாகவே வேவ்ஸாக தான் போகும். ஸ்கொயர் வேவாக இருக்கலாம், இல்லைனா சைன் வேவாக இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த வேவ்ஸ் இருக்கும் போது அனலாக் சிக்னல்ஸ். ஸ்கொயர் வேவ் வந்து டிஜிட்டலுக்கு, இது வந்து அனலாக் சிக்னல்ஸ், வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், இந்த மாதிரி வேவ்ஸ் தான், சைன் வேவ்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அனலாக்கு. இதில் வந்து என்னன்னா இப்போ இங்கேருந்து ஹையாக போகுதுன்னா இது ஹை 1, இது 0. டிஜிட்டலில் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஸோ அது லோ ஹை, இது மட்டும் ஞாபகம். அது மாதிரி டிஜிட்டல் சிக்னல் பார்த்தீங்கன்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் டிஃபைன்ட் வேல்யூஸ், 0 1 மட்டும் தான் இருக்க போகுது. ஷோ சிக்னல்ஸ் பை பிளாட்டிங் தம் ஆன பேர் ஆஃப், அதாவது ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலரா அந்த இது பண்ண வெர்டிகல் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் த வேல்யூ ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த சிக்னல், ஹரிசாண்டல் ரெப்ரசன்ட் டைம். வெர்டிகலா இருக்கிறது வந்து இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் த சிக்னல். இது வந்து என்னன்னா ஹரிசாண்டல் இருக்கிறது ரெஸ்பான்ஸ் டைம், எவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்றது ரெஸ்பான்ஸ் டைம். ஹரிசாண்டலா இருக்கிறது இந்த போர்ஷன் வந்து ரெஸ்பான்ஸ் டைம், இது வந்து என்னன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த சிக்னல். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுக்குள்ள டிஃபரன்ஸ்னா டிஃபிகல்ட் டு கெட் அனலைஸ்ட் ஃபர்ஸ்ட். ஏன்னா வேவ்ஸா இருக்கிறனால இது அனலைஸ் பண்ண முடியாது ஈஸி டு அனலைஸ். ஏன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான், அதனால ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். அனலாக் சிக்னல்ஸ் ஆர் மோர் அக்யூரேட் தென் டிஜிட்டல் சிக்னல்ஸ். டிஜிட்டலோட கம்பேர் பண்ணும்போது அனலாக் சிக்னல் வந்து மோர் அக்யூரா இருக்கும், இது வந்து அக்யூரேட்டா இருக்காது. அனலாக் சிக்னல்ஸ் டேக் டைம் டு பி ஸ்டோர்டு. இட் ஹாஸ் இன்ஃபைனைட் மெமரி. கண்டிப்பா வேணும் இதுக்கு நிறைய, ஏன்னா நிறைய வேவ்ஸ்ல பண்ண போது நிறைய எடுத்துக்கும், மெமரி எடுத்துக்கும், இன்ஃபைனைட் மெமரி எடுத்துக்கும், அது மாதிரி டைம் எடுத்துக்கும். ஆனா டிஜிட்டல் சிக்னல்ஸ் அப்படி இல்லை, 0 1 தான், ரொம்ப ஈஸி. அதனால ஸ்டோர் பண்றதும் ஈஸி. டு ரெக்கார்ட் அண்ட் அனலாக் சிக்னல் த டெக்னிக் யூஸ்ட் ப்ரிசர்வ் த ஒரிஜினல் சிக்னல்ஸ். அனலாக் சிக்னல் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த டெக்னிக் யூஸ் வந்து ப்ரிசர்வ் த ஒரிஜினல் சிக்னல்ஸ். என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோமோ அது என்ன பண்ணணும்னா ஒரிஜினல் சிக்னல்ஸை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணும். எப்படி வந்ததோ ரெக்கார்ட் பண்ணும் போது, இப்போ நானே பேசுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது, ஃபேன் ஓடுற சவுண்டோ எது கேட்குது, அதுவும் சேர்த்து இருக்கும். நம்ம எடிட்டிங் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதெல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரிஜினலாக எப்படின்னா அதை ப்ரிசர்வ் பண்ணும், ஒரிஜினலாக எப்படி இருக்கோ அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணும். அடுத்து இன் ரெக்கார்டிங் டிஜிட்டல் சிக்னல் த சாம்பிள் சிக்னல்ஸ் ஆர் டேக்கன் அண்ட் ப்ரிசர்வ்ட். இதுலேயும் அதே மாதிரி தான். There is no continuous representation of signals in analog. கண்டினியூஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது, எப்போவுமே வேற மாதிரி இருக்கும். இப்போ இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹை பீச்சில் போகும், லோவில் வரும், இப்படி வரும். ஸோ ஒரே மாதிரி இருக்க சான்ஸ் இல்லை. இதில் அப்படி கிடையாது, ஹை லோ ரெண்டே தான், இப்படி போகணும். ஒன்று இது சரிங்களா? ஸோ டிஸ்கண்டினியூஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் இன் டிஜிட்டல் 0வா இருக்கலாம், இல்லைன்னா என்னவா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். அடுத்து இதுல கண்டினியூஸா இருக்கும், இதுல கண்டினியூஸா இருக்கும், இதுல டிஸ்கண்டினியூஸா இருக்கும். அனலாக் சிக்னல்ஸ் ப்ரொடியூஸ் டூ மச் நாய்ஸ். கண்டிப்பா, ஏன்னா அது வேவ்ஸ் தான் உங்களுக்கு, சரிங்களா? கேபிள் வழியா வயர் வழியெல்லாம் பாஸ் பண்ணும்போது வேவ்ஸ் தான், இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும், நாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா கிராஸ் டாக்லாம் வருதுன்னு அந்த பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது. ஸோ இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ் மேம்.
மேம் இப்ப நீங்க நடத்துறது வந்து இதுல இருக்கா மேம்? மெட்டீரியல்ல இருக்கா மேம்? ஏன் மேம் இருக்கே. பேஜ் நம்பர் சொல்ல முடியுமா மேம்? ஓ இல்லைங்க மேம். இதுல வேற மாதிரி இருக்கு மேம். என்ன மேம் என்ன மேம் இதுல வேற மாதிரி இருக்கு மேம். ஓ நீங்க அதை இந்த பார்த்து மாதிரி இருக்கு வச்சிருக்கீங்களா? மேம். வேற மாதிரி இருக்கா? சரி சரி, நான் இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு அட்வான்ஸா எடுத்து வச்சிருக்கேன். அது பழைய பிபிடி ஷேர் பண்றேன். அதுவும் இருக்கு, அதுல இருக்கிறது இருக்கு. சரிங்களா, அதையும் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? அந்த ஓகே பிபிடில இருக்குது இருக்கு. ஓ நீங்க அதை எடுத்து வச்சிட்டு இருக்கீங்களா? எஸ் மேம். ஆமாங்க நான் மேம். இதுல 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 கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இன்க்ளூட் பண்ணேன் நானு. நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் அந்த பின்னாடி எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்திருப்பேன். அதனால இதை போட்டு வச்சிருக்கேன் நான் நிறைய உங்களுக்கு. இது டியூப்லெக்ஸ் மோடு அதெல்லாம் இருந்துச்சு மேம். கேபிள்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அனலாக் அனலாக் சிக்னல் இருக்குமே. இருக்கு மேம். ஆனா ஆ. நீங்க நடத்துறது மாதிரி இல்ல, வேற மாதிரி இருக்கு. இது ஜஸ்ட் சிம்பிளா மேம் உங்களுக்கு இப்போதைக்கு இது பண்றதுக்காக கொடுத்துருக்கேன். சிம்பிளா ஓகே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஆனா அந்த ஓகே மேம். அந்த பிபிடி முடுறேன். அது பழைய பிபிடி போன வருஷம் எடுத்த போன தடவை எடுத்த பிபிடில இருந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்கேன் இப்ப நிறைய நான். அதனால சரிங்க இல்ல மேம். கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கு மேம். எது இதா? தனித்தனியா ஆமா. அது எலாபரேட்டா இருக்கா, இது எலாபரேட்டா இருக்கா? புக்ல தான் மேம். இந்த புக்ல ஜட்மெண்ட் புக்ல நிறைய இருக்கும். புக்ல நிறைய இருக்கும். ஆமா புக்ல நிறைய இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாவே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு கொடுத்துருப்பேன். இதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் கான்செப்ட் இது பண்ண முடியும். அதுக்காக அண்டர்ஸ்டாண்டிங் இது மட்டும் கொடுத்துருக்கேன். நான் 2 பிபிடியும் ஷேர் பண்றேன். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி சரி, அதான் என்னடான்னு பார்த்தேன் நானு. ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனலாக் சிக்னல், ஹியூமன் வாய்ஸ், தெர்மோமீட்டர், அனலாக் ஃபோன்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனலாக் சிக்னல். இது வந்து கம்ப்யூட்டர்ஸ், டிஜிட்டல் ஃபோன்ஸ், டிஜிட்டல் பென்ஸ், இதெல்லாம் வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அடுத்து நாய்ஸ்லெஸ் அண்ட் நாய்ஸி சேனல்ஸ். ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. டேட்டா ரேட், அதாவது டேட்டா டிரான்ஸ்மிஷன் இருக்கு அப்படின்னா இதுல வந்து என்னென்னலாம் மெயினா பார்க்கணும். பேண்ட் வித்னா என்ன, நம்பர் ஆஃப் லெவல்ஸ் இன் டிஜிட்டல் சிக்னல், குவாலிட்டி ஆஃப் த சேனல், அதான் லெவல் ஆஃப் நாய்ஸ். ஸோ நாய்ஸ்லெஸ் அண்ட் நாய்ஸி சேனல்ஸ் ரெண்டுமே இருக்கு. இப்போ ரெண்டுமே பார்ப்போம். இது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா பேண்ட் வித் எவ்வளோ லெவல் ஆஃப் சிக்னல் பாஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி, அந்த சேனலோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் நாய்ஸ்லெஸ் அண்ட் நாய்ஸியை வந்து நாய்ஸ்லெஸ் அண்ட் நாய்ஸின்னு கிளாசிஃபை பண்றோம். ஓகேவா? இதுக்கு 2 தியரட்டிக்கல் ஃபார்முலா. நைக்விஸ்ட் வந்து நாய்ஸ்லெஸ், என் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெனான் வந்து நாய்ஸி, அதுக்காக ஷெனான். நைக்விஸ்ட் வந்து நாய்ஸ்லெஸ். சரிங்களா? நைக்விஸ்ட் தியரம் வந்து நாய்ஸ்லெஸ் சேனலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஷெனான் வந்து நாய்ஸி சேனலுக்கு யூஸ் பண்றாங்க. 2 பேருமே ஃபார்முலாஸ் யூஸ் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சென்ட் 1 பிட் பெர் லெவல். ஒரு டிஜிட்டல் சிக்னல் இருக்குன்னா ஒரு பிட் ஒரு பிட், இந்த மாதிரி ஒரு லெவல் அப்படின்னா இது ஃபுல்லா இங்க இருந்து ஆரம்பிச்சு 0ல இருந்து திருப்பி 1ல வந்து முடியுது. ஸோ அப்படி 1 லெவல். இதுதான் வந்து சென்ட் 1 பிட் பெர் லெவல். 2 பிட் பெர் லெவல்ஸ்னா 2 பிட், 111001. ஸோ இன்னும் கொஞ்சம் 4 இது வர மாதிரி இருக்கிறது. சரிங்களா? இது புரியுதா? இது வரைக்கும் 1 பிட்டு. இதே ஃபுல்லா இதுல இருந்து இது ஃபுல்லா வர்றது வந்து என்னன்னா 2 பிட்ஸ். சரியா? இது ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, வேற எல்லாம் ஒண்ணு வேணாம். இதுல சும்மா ஜஸ்ட் இது தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக கொடுத்துருக்கேன் நான். இதெல்லாம் போன இதுல நான் இன்க்ளூட் பண்ணல. இந்த யூனிட்ஸ் நீங்க கேட்டீங்களா, அந்த ஓஎஸ்ல எல்லாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலயுமே, இங்கேயுமே கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்லயுமே 10⁻−3 நிறைய இடத்துல, 10⁻−6 -9 நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். மைக்ரோ செகண்ட், மில்லி செகண்ட் சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம அந்த இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. மில்லி செகண்ட்னா 10⁻−3, மைக்ரோ செகண்ட்னா 10⁻−6, நானோனா 10⁻−, பிகோ செகண்ட்ஸ்னா 10⁻−12. அது மாதிரி ஹெட்ஸ், கிலோ ஹெட்ஸ்னா 10⁻3, மெகா, அடுத்து ஜிகா, டெரா ஹெட்ஸ். இந்த ஃபார்முலாஸ் கொண்டு ஈக்குவலண்ட், அந்த அதுக்குரிய கரஸ்பாண்டிங் இது தெரியும். நம்ம கொடுக்கும்போது ப்ராப்ளம்ல கொடுக்கும்போது ஒரு ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 10 மில்லி செகண்ட்ஸ் எடுத்துக்குது, 10 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா உங்களுக்கு ரெண்டுமே போட தெரிஞ்சுக்கணும். 2 × 10⁻3 - 3 செகண்டா கன்வெர்ட் பண்ணும்போது மில்லி செகண்டா கன்வெர்ட் பண்றோம்னா 10⁻3 செகண்ட்னு எடுத்துக்கணும். இப்போ 2 மில்லி செகண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 மில்லி செகண்ட் இருக்கு. இது செகண்டா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல செகண்ட்னு யூஸ் பண்ணிப்பாங்க அதே ப்ராப்ளத்திலேயே. அப்ப ஏதாவது ஒரு இதுக்கு மாத்தணும் நம்ம. ஸோ இப்போ வந்து மில்லி செகண்டா மாத்தணும்னா 2 × 10⁻−3 போட தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இந்த ப்ராப்ளம் வரும்போது நம்ம பார்ப்போம் இது. சரிங்களா? ஸோ 2 × -3 செகண்ட்னு எடுத்துக்கணும். ஏன்னா ரெண்டையும் ஒரே ஈக்குவலா கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணாதான் ஈஸியா இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. அதே மாதிரி எஃப்னா ஃப்ரீக்வன்சி, டீனா டைம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்னா ஃப்ரீக்வன்சி, டீனா டைம். ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1/time அண்ட் டைம் ஈக்குவல் டு 1/frequency. ஹெட்ஸ்னா என்னன்றது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இது போன தடவை இன்க்ளூட் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதனால இன்க்ளூட் பண்ணேன். ஓகே. இப்போ நாய்ஸ்லெஸ் சேனல் பார்த்தோமா? ஸோ நாய்ஸ்லெஸ்னா நைக்விஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைக்விஸ்ட். இது வந்து நாய்ஸி அப்படின்னா ஷெனான்.
சரிங்களா? ஷெனான் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஷெனான் தான். இது வந்து இதோட நாய்ஸ்லெஸ் சேனலுக்கு பிட் ரேட் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா 2 இன்ட்டு பேண்ட்வித் இன்ட்டு லாக் 2 ஆஃப் எல் பிட்ஸ் பெர் செகண்ட். 2 இன்ட்டு பேண்ட்வித். பேண்ட்வித் அப்படின்றது என்ன அப்படின்னா எவ்வளோ டேட்டா அந்த சேனல்ல பாஸ் ஆகுது, அதான் பேண்ட்வித். ஹவு மச் டேட்டா இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்றது தான் பேண்ட்வித்ன்றது. எல்ன்றது இந்த நம்பர் ஆஃப் சிக்னல் லெவல்ஸ், எத்தனை லெவல்ஸ்ல அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, சிக்னல் லெவல்ஸ் என்ன யூஸ் டு ரெப்ரசன்ட் டேட்டா. அண்ட் பிட் ரேட்ன்றது என்னன்னா இஸ் த பிட் ரேட் இன் ஒரு 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 பர்டிகுலர் லெவலுக்கு எத்தனை பிட்ஸ் வந்து ஒரு இதுக்கு ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸ்க்கு எத்தனை பிட் டிரான்ஸ்ஃபர் பண்றோம்ன்றது பிட் ரேட்ன்றது. இது வந்து இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். தே மே ஆஸ்க் த ஃபார்முலா, அதர்வைஸ் ப்ராப்ளம்லையும் கேட்பாங்க. ஃபார்முலாவா சம்டைம்ஸ் வந்து இதுல கேட்டிருக்காங்க எம்சிக்யூல, இல்ல அப்ளை பண்ற மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாய்ஸி சேனல் பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ கெப்பாசிட்டி வந்து பேண்ட்வித் இன்ட்டு லாக் பேஸ் டு 1 + எஸ்என்ஆர் பிட்ஸ் பெர் செகண்ட். சரிங்களா? எஸ்என்ஆர் அப்படின்றது சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. நாய்ஸின்னு சொல்லிட்டோம், அப்போ ஏதோ ஒரு நாய்ஸ் இருக்கு, அப்ப அந்த நாய்ஸ் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அதுதான் எஸ்என்ஆர்ன்றது. அண்ட் கெப்பாசிட்டி இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த சேனல் இன் பிட்ஸ் பெர் செகண்ட். கெப்பாசிட்டி ஆஃப் த சேனல் இன் பிட்ஸ் பெர் செகண்ட். அடுத்து பேண்ட்வித் இஸ் த பேண்ட்வித் ஆஃப் த சேனல், எவ்வளோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்றதான் பேண்ட்வித். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு நாய்ஸ்லெஸ் சேனல் சொல்லிட்டாங்க. அப்போ இது என்ன ஃபார்முலா? நைக்விஸ்ட். நாய்ஸ்லெஸ்ன்னு கொடுத்தாலே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? நைக்விஸ்ட் ஃபார்முலா. ஸோ நைக்விஸ்ட் ஃபார்முலா படி என்ன பார்த்தீங்கன்னா பிட்ரேட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பிட்ரேட் ஈக்குவல் 2 இன்ட்டு பேண்ட்வித் இன்ட்டு லாக் 2 லாக், அதாவது லாக் எல் பேஸ் 2 அந்த பிட்ஸ் பெர் செகண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஸோ கொடுத்துருக்காங்க பிட் ரேட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பேண்ட்வித் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? பேண்ட்வித் கொடுத்துட்டாங்க. அப்போ 2 இன்ட்டு 3000 எவ்வளோ சிக்னல் வித் 2 சிக்னல் லெவல்ஸ், எவ்வளோ லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 சிக்னல் லெவல்ஸ். அப்போ லாக் 2 பேஸ் 2. சரிங்களா? இப்போ இதை கால்குலேட் பண்ணீங்களா? லாக் 2 பேஸ் 2 வேல்யூ என்ன இருக்கும்? 1. சரிங்களா? 2 இன்ட்டு 3 3000 6000 பிட் பெர் செகண்ட். இப்படி கால்குலேட் பண்ணும் நாய்ஸ்லெஸ் சேனல் கொடுத்துட்டாங்கனால. இதே மாதிரி திருப்பி கன்சிடர் சேம் நாய்ஸ்லெஸ் சேனல் டிரான்ஸ்மிட்டிங் ஏ சிக்னல் வித் 4 சிக்னல் லெவல்ஸ். சிக்னல் லெவல்ஸ் எத்தனை யூஸ் பண்றாங்கன்னா 4 யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ 4 யூஸ் பண்ணும் போது இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா லாக் 2னா இப்படி போடுவோம். லாக் 4 வந்து 2 பவர் 2ன்னு போடலாம், பேஸ் 2. ஸோ 2 முன்னாடி வந்துடும், லாக் 2 பேஸ் 2. ஸோ இதோட வேல்யூ வந்து என்னவா மாறிடும்னா 1ஆ மாறிடும். ஸோ 1 இன்ட்டு 2 2. அப்போ இந்த இடத்துல 2 இன்ட்டு 3000 இன்ட்டு 2 12000 பிட் பெர் செகண்ட். இது கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? இது லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க மேம். ஃபார்முலா கேட்காங்க. ஃபார்முலா மட்டும் கேட்காங்க. அதான் சொல்றேன், ஃபார்முலாவும் கேட்கலாம், ப்ராப்ளம் கேட்கலாம், ரெண்டுமே உங்களுக்கு. அதனால தான் நான் ரெண்டையுமே சொல்லியிருக்கேன். எப்படினாலும் இருக்கலாம். ப்ராப்ளம் வச்சா எப்படிதான் ப்ராப்ளம் கேட்பாங்க. மோஸ்ட்லி நெட்வொர்க்ஸ்ல தான் நியூமரிக்ஸ் கேட்டிருக்காங்க மேம் லாஸ்ட் டைம். கேட்டிருக்காங்க. அதான் இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? அந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தா போதும் உங்களுக்கு. இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபார்முலாவை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஒவ்வொரு எஸ்என்ஆர்னா என்ன, சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. இது கிளியரா இருக்கா? இந்த ப்ராப்ளம் ஓகேவா டீச்சர்ஸ் எல்லாருக்குமே? ஓகே மேம். ஓகே ஓகே. இப்போ இது கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே பாருங்களேன். we have a channel with 1 megahertz bandwidth. பார்த்தீங்களா? மெகாஹெட்ஸ்னு கொடுத்தாங்க. அதனால தான் நான் சொன்னேன் மெகாஹெட்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னு. இந்த எஸ்என்ஆர் கொடுத்தாங்க. அப்போ இது வந்து என்னன்னா நாய்ஸி சேனல். ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்என்ஆர் கொடுத்தாங்களே என்ன அர்த்தம்? நாய்ஸி சேனல். அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நாய்ஸி SNR for this channel is 63. What are the appropriate bit rate and signal level? Bit rate to signal level கேட்டிருக்காங்க. Bit rate and signal level. Capacity equal to B log to 1 plus SNR. So Bன்றது என்ன நம்மளுக்கு? உங்களுக்கு பேண்ட்வித். எவ்வளோ பேண்ட்வித் கொடுத்துட்டாங்க? 1 மெகாஹெட்ஸ் கொடுத்துட்டாங்க. 1 மெகாஹெட்ஸ் பேண்ட்வித். மெகாஹெட்ஸ்னால என்ன மீனிங்? 10 பவர் 6. அதுக்கு தான் இந்த ஃபார்முலா நான் கொடுத்தேன். மெகாஹெட்ஸ்னாலே 10 பவர் 6. 1 மெகாஹெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால 10 பவர் 6 மட்டும் போதும். இதே 2 மெகாஹெட்ஸ் கொடுத்தா 2 இன்ட்டு 10 பவர் 6 போடணும். டீச்சர்ஸ் அது கிளியரா இருக்கா? ஸோ இந்த யூனிட் ஆஃப் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வன்சி இது கண்டிப்பா நீங்க படிச்சு வச்சுக்கணும் நீங்க. சரிங்களா? இப்படிதான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. கொஸ்டின் கொடுக்கும்போது இப்படிதான் கொடுப்பாங்க. 1 மெகாஹெட்ஸ் 1 மெகாஹெட்ஸ் கொடுத்தனால 10 பவர் 6 மட்டும் ஜஸ்ட் போட்டா போறோம். ஸோ 10 பவர் 6 லாக் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 1 பிளஸ் எஸ்என்ஆர் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு 63. அப்போ 1 பிளஸ் 63னா 64 பேஸ் 2. ஸோ அப்போ இதை எடுத்துக்கோங்க. எவ்வளோ வரும்? 64னா எவ்வளோ வரும்? 2 to the power 6 வருமா? 2 to the power 6
சரிங்களா? ஆமா 6 வரும். இது உங்களுக்கு தெரியும்ல அந்த அது அது நம்ம இதுலலாம் சிஎஸ்ஏல பார்த்தோம் நிறையா. ஸோ log 2 பேஸ் 2 அப்போ 6 முன்னாடி வந்துடும். 10 இன்ட்டு 10 6 இன்ட்டு 6 அப்படின்னு வந்துடும். இந்த log 2 பேஸ் 2 வந்து 1 மாறிடும். அப்போ 1 என்ன வருது 6 Mbps 6 மெகாபிட் பெர் செகண்ட். ஓகேவா டீச்சர்ஸ்? இது கிளியரா இருக்கா எல்லாருக்குமே? மேம் இன்னொரு டைம் சொல்லுங்க மேம். இங்க பாருங்க மேம், இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். கெப்பாசிட்டி ஈக்குவல் டு பேண்ட்வித். சரிங்களா? கெப்பாசிட்டினா கெப்பாசிட்டி, கெப்பாசிட்டி ஈக்குவல் டு பேண்ட்வித். நம்ம ஷெனான் ஃபார்முலா, நாய்ஸி சேனலுக்குள்ள ஃபார்முலா. பேண்ட்வித் எனக்கு எழுத முடியல, பேண்ட்வித் மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இன்ட்டு என்னன்னா நம்ம ஃபார்முலா படி லாக் பேஸ் 2 1 பிளஸ் SNR. இந்த SNRன்றது என்ன அப்படின்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. நமக்கு ப்ராப்ளம்ல அழகா கொடுத்துட்டாங்க அவங்களே. சரிங்களா? இப்போ நம்ம அப்ளை பண்ண போறோம். பேண்ட்வித் சொல்லிட்டாங்க 1 மெகாஹெர்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. 1 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? இதுல வந்து சேனல் சொல்லிட்டாங்க 1 மெகாஹெர்ட்ஸ்னா 10⁶. அதனால போட்டாச்சு. இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க log 2. சரிங்களா? log 2 log 2 1 plus 63 1 plus 63 கொடுத்தாச்சு. இப்போ இது கால்குலேட் பண்ணணும். 1 plus 63னா 64 ஆயிரும். இது வந்து 64. 64னா 2 to the powerல எழுத போறோம். 2 to the power 6 தான் 64. புரியுதா இப்போ? 10⁶ 2 to the power 2 to the power 6 2 to the power 6 தான் 64. சரிங்களா? எழுதியாச்சு. இப்போ இந்த 6 முன்னாடி வந்துடும். 10⁶ இன்ட்டு 6 log 2 பேஸ் 2. எனிதிங் ரெண்டு பேஸும் சேம், பேஸும் இது சேமா இருந்தா இதோட வேல்யூ வந்து 1. அப்போ 1 இன்ட்டு 6 6 6 10⁶. 10⁶ என்னது? மெகாஹெர்ட்ஸ், மெகாபிட் பெர் செகண்ட். கெப்பாசிட்டி வந்து மெகாபிட் பெர் செகண்ட்ல சொல்லுவோம். அதனால 6 மெகாபிட் பெர் செகண்ட் சொல்றோம். கிளியரா இருக்கா டீச்சர்? எஸ் மேம். தேங்க்யூ ஓகே மேம். ஓகே ஓகே மேம் அவ்வளவுதான். வேற ஒன்று சொல்லுங்க மேம். மேம் இப் சொல்லுங்க. சப்போஸ் பேண்ட்வித் வந்து 2 ஆ. மெகா ஹெர்ட்ஸா இருந்தா ஆ ஆன்சர் என்ன வரும்? 12 வரும். ரெண்டு அதை சொல்லிடவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ. இன்ட்டு 2 அவ்வளவுதான். இன்ட்டு 2 2 இன்ட்டு 10⁶ பேண்ட்வித். அப்ப என்ன வரும் ஆன்சர்? 12 Mbps ஒரு ஆன்சர். அவ்வளவுதான். ஓகே மேம். ஓகேவா? அதுதான் அந்த ஓகே. இது. அதை மட்டும் நீங்க பாத்துக்கணும். 2வையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது. மேம் கேட்கறது புரியுதா மேம் எல்லாருக்குமே? மற்ற எல்லா டீச்சர்ஸ்க்கும் 2 மெகாஹெர்ட்ஸ்னா 2 இன்ட்டு 10⁶ போட்டுக்க போறோம். இன்ட்டு log 2 இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இதோட வேல்யூ 6 வந்துடும். அப்ப 2 இன்ட்டு 10⁶ இன்ட்டு 6ன்னு வரும். அப்ப 6 இன்ட்டு 2 12 மெகாபிட் பெர் செகண்ட் போட்டுக்க வேண்டியது. அவ்வளவுதான். ஓகேவா டீச்சர்ஸ்? இந்த கெப்பாசிட்டி எப்பயுமே மெகாபிட்ஸ்ல தான் கேட்பாங்க. ஆமா மெகாபிட்ஸ் தான். அதான் மேம். அது மாதிரி கெப்பாசிட்டி வந்து மெகாபிட்ஸ் பெர் செகண்ட் தான். ஓகே. இப்ப சிகாபைட் சப்போஸ் டெராபைட்ல கேட்க மாட்டேன். கேட்க மாட்டாங்க. ஓகே மேம். ஓகேவா? சோ இதுதான் இது ஓகே மேம். இந்த மேம் இதுல இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிட்ஸ் பெர் செகண்ட் தான் இந்த இருக்குல்ல. ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த ஃபார்முலாவும் ஏதாவது 2 ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் மட்டும் நீங்க பாத்தீங்கனாலே போதும். ஈஸியா நீங்க பண்ணிடலாம். அடுத்து பேண்ட்வித், த்ரூபுட் அண்ட் லேட்டன்சி. பேண்ட்வித்னா என்ன, த்ரூபுட்னா என்ன, லேட்டன்சினா டிலே சொல்லியிருக்கேன். த்ரூபிட்னா என்ன, பேண்ட்வித்னா என்ன. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பைப் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. பேண்ட்வித் அப்படின்றது இந்த பைப்போட இது கெப்பாசிட்டி, மெஷர்ஸ் கெப்பாசிட்டி. பிக்கர் பைப் வுட் மீன் ஹையர் பேண்ட்வித். நல்ல பெரிய பைப்ல நிறைய பேண்ட்வித். நம்ம சொல்லுவோம்ல 5 இன்ச் பைப்பு, 10 இன்ச் பைப்பு. 5 இன்ச் பைப்னா கொஞ்சம் தான் தண்ணி எடுக்க போக முடியும். 10 இன்ச் பைப்னா நல்லா படம் அந்த 10 அளவுக்கு கெப்பாசிட்டி அளவுக்கு தண்ணி வந்து ஃப்ளோ இருக்கும். த்ரூபுட்ன்றது என்னன்னா மெஷர் டேட்டா டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் டியூரிங் எ ஸ்பெசிபிக் டைம் பீரியட். வாட்டர் ரன்னிங் த்ரூ எவ்வளவு வாட்டர் அது உள்ள போகுது அப்படின்றத த்ரூபுட். இந்த இது வந்து கெப்பாசிட்டி. பேண்ட்வித்ன்றது வந்து என்னன்னா எவ்வளவு அப்படின்றது, எவ்வளவு டேட்டா அப்படின்றது. த்ரூபுட்ன்றது வந்து அந்த டிரான்ஸ்மிட் பண்றது, எவ்வளவு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்றது அது த்ரூபுட். லேட்டன்சி அப்படின்றது டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் டிலே எடுத்துக்குது அப்படின்றது லேட்டன்சி. மெஷர்ஸ் டேட்டா ஸ்பீட். ஹவு குவிக் டஸ் த வாட்டர் இன் த பைப் ரீச் த டெஸ்டினேஷன். இது கிளியரா இருக்கா? ஒரு நிமிஷம் இதை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன், தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே மேம்.
டீச்சர்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே மேம். ஓகே. ஸோ இப்போ த்ரூபுட் ரெஃபர்ஸ் த அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஏபிள் டு பி டிரான்ஸ்ஃபர். எவ்வளோ டேட்டா, எவ்வளோ பெரிய பைப்பாக இருந்தாலும் நம்ம தண்ணி எவ்வளோ அந்த ஃபோர்ஸை பொறுத்து தானே இருக்குல்ல. டேங்கோட ஃபோர்ஸ் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு டேங்க்ல அப்படின்னா அந்த பைப் நிறைய தண்ணி வரும் தெரியும்ல. இதே தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வர Slow-ஆ. தண்ணியுமே ஸ்லோ, கொஞ்சம் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். ஸோ அதான் த்ரூபுட்ன்றது எவ்வளோ டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அவ்வளோ பெரிய பைப்பாக இருந்தாலும் சரி, ஹவு மச் டேட்டா இஸ் டிரான்ஸ்மிட்டட் அப்படின்றது மெயின். ஸோ அதுதான் சரிங்களா? இப்போ கிளியரா இருக்கா? அதான் த்ரூபுட். ஸ்பெசிஃபிக் டைம் ஆஃப் பீரியட். திஸ் மீன்ஸ் த்ரூபுட் மெட்ரிக் மெஷர்ஸ் த ஆவரேஜ் ரேட். அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் என்னன்னா எவ்வளோ ரெஃபர்ஸ் த அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஏபிள் டு பி டிரான்ஸ்மிட்டட் அண்ட் ரிசீவ்ட். இதுதான் மெயின். இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. பேக்கெட்ஸ் வரைக்கும் த்ரூபுட் ப்ராய்ஸ் ப்ராக்டிக்கல் மெஷர்மெண்ட், ஆக்சுவல் டெலிவரி, எவ்வளோ பேக்கெட்டை டெலிவர் பண்ணுறோம் அப்படின்றது. எவ்வளோ டேட்டா இல்லைன்னா பேக்கெட்டாக இருந்தால் எவ்வளோ பேக்கெட்ஸை டெலிவரி பண்ணுறோம் அப்படின்றது. அது எப்படின்னா பிட்ஸ் பெர் செகண்ட்ல மெஷர் பண்ணுவாங்க. எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா பிட்ஸ் பெர் செகண்ட் த்ரூபுட்டை. ஓகேவா? அடுத்து பேண்ட்வித் refers to the amount of data that can be transmitted received during a specific period of time. அது நெட்வொர்க், அந்த நெட்வொர்க்குக்கு எவ்வளவு பேண்ட்வித் கெப்பாசிட்டி அப்படின்றது. சரியா? த்ரூபுட்ன்றது ஆக்சுவலா நடக்கிறது, பேண்ட்வித்ன்றது இவ்வளவு இருக்கு அந்த பைப்ல மேம் இவ்வளவு பண்ணலாம். த்ரூபுட்னா என்னன்னு திரும்ப சொல்லுங்க மேம். மேம் அதாவது இப்ப நான் அப்பதான் சொன்னேன், ஒரு வாட்டர் பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஓகே பைப் மேம். இருக்கு. பேண்ட்வித்ன்றது இந்த பைப் இப்போ 10 இன்ச் பைப்னா இவ்வளோ வாட்டர் அனுப்ப முடியும் ஃபுல்லா. இப்போ டேங்க் ஃபுல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டேங்க் ஃபுல்லா இருந்துச்சுன்னா வாட்டர் ஃபுல்லாவே அந்த பைப் ஃபுல்லாவே வாட்டர் வரும். டேங்க்ல வாட்டர் ரொம்ப கம்மியா இருக்குன்னா பைப் ஃபுல்லா வாட்டர் வராது, அந்த ப்ரெஷர் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளவுதான் வாட்டர் போகும். இதைத்தான் த்ரூபுட்னு சொல்லுவோம். எவ்வளோ டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றோன்றது த்ரூபுட். ஓகேவா? எவ்வளோ டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுதுன்றது த்ரூபுட். பேண்ட்வித் அப்படின்றது அதோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி. ஓகேவா? இப்ப கிளியரா இருக்கா? ஓகே மேம். So data received during a specific period of time. So high bandwidth and higher amount of data can be transmitted. அந்த பேண்ட்வித் ஹையா இருக்கும்போது ஹையர் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அதான் சொன்னேன். வாட்டர் டேங்க் ஃபுல்லா இருந்ததுன்னா ஹையர் பேண்ட்வித் இருக்கும், அது ஃபுல்லாவே யூட்டிலைஸ் ஆயிடும். சரிங்களா? அடுத்து இது மெகாபிட் பெர் செகண்ட்ல, அது பிட் தான் பாருங்க, பிட்ஸ் பெர் செகண்ட்ல தான் மெஷர் பண்ணுவோம். இது என்ன பண்றாங்க, மெகாபிட் பெர் செகண்ட்ல மெஷர் பண்றாங்க. மெகா பிட்ஸ் பெர் செகண்ட் எல்லாம் ஜிகா பிட்ஸ் பெர் செகண்ட்ல மெஷர் பண்ணுவாங்க. ஜிபிபிஎஸ் இருக்கலாம் நான் இது பண்ணுவேன். ஓகேமா? மேக்ஸிமம் மெகா பிட்ஸ் பெர் செகண்ட்லயும் மெஷர் பண்ணலாம், ஆனா ஃபுல்லா இருக்கும் போது எல்லாமே வரும் உங்களுக்கு. சரிங்களா? இதுதான் ஸ்பீடை பொறுத்து. Bandwidth is confessed with speed, but this is a widespread misconception. Bandwidth measures capacity, not speed. என்னன்னா ஸ்பீடு கிடையாது, கெப்பாசிட்டி தான். த்ரூபுட் தான் ஸ்பீடை மெஷர் பண்ணியிருக்கோம், த்ரூபுட் தான் ஸ்பீடை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பேண்ட்வித் எதனா கெப்பாசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேண்ட்வித் கெப்பாசிட்டி, இது எவ்வளோ டேட்டா டிரான்ஸ்ஃபர், அந்த ஸ்பீட்ல எவ்வளோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றது என்னன்னா த்ரூபுட். அதுதான் இந்த தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் ஃப்ளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் டேங்க் இருந்தால் நல்ல ஃபோர்ஸா வரும் பைப்ல தண்ணி, அது த்ரூபுட், ஸ்பீடா வரும். இதே கம்மியா இருந்ததுன்னா கம்மியா இருக்கும். ஓகேவா? அதை வச்சு பண்ணிக்கலாம். டீச்சர்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் மேம். பேண்ட்வித்ன்றது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தட் கேன் பி டிரான்ஸ்மிட். எவ்வளோ மேக்ஸிமம் டேட்டா இது பண்ண முடியும் அப்படின்றது பேண்ட்வித். ஆக்சுவலா எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றது த்ரூபுட். ஆக்சுவலா எவ்வளோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றது த்ரூபுட். அது மாதிரி பேண்ட்வித் மெயின்லி ரெஃபர்ஸ் டு தியரட்டிக்கல் பீக் வேல்யூ. தியரிட்டிக்கல் வேல்யூ 10 இன்ச் பைப்னா 10 அப்படின்னு நம்ம தியரிட்டிக்கலா சொல்லிடுவோம். த்ரூபுட் அப்படின்றதுனா அச்சீவ்டு வேல்யூ. 10 தான் அதோட கெப்பாசிட்டி, அந்த பைப்போட கெப்பாசிட்டி 10 இருந்தாலும் எனக்கு டேங்க்ல தண்ணி கம்மியா தான் இருக்கு, இவ்வளவுதான் போகுது, 5 தான் போகுது அப்படின்னா அதுதான் அச்சீவ்டு வேல்யூ. ஸோ அது த்ரூபுட். அதுக்கப்புறம் தியரிட்டிக்கல் டெலிவரி ஆஃப் த பேக்கெட் டேட்டா ஓவர் கம்யூனிகேஷன். அதாவது பேக்கெட் 10 பேக்கெட் இந்த டேட்டா இது வழியே பாஸ் பண்ணலாம் அப்படின்னு தியரிட்டிக்கலா சொல்றது. இது கன்ஃபார்மா ஆக்சுவலா எப்படி எத்தனை டெலிவர் ஆகுதுன்றது த்ரூபுட். measured in bits per second, measured in any quantifiable unit related to the process. இது என்னென்ன இருக்கு, bits per second, மெகாபிட்டா இருக்கலாம். இது குவான்டிஃபையபிள் யூனிட். பார்த்தீங்கன்னா பிட் பெர் செகண்ட் மட்டும் தான் வச்சிருப்பாங்க, பிபிஎஸ் மட்டும் தான், பிட் பெர் செகண்ட் மட்டும். மேம் ஓகேவா? என்ன மேம் சொல்லுங்க மேம். அப்ப பேண்ட்வித் மாறாது அப்படிதானங்க மேம்? ஆமா, பேண்ட்வித் மாறாது, ஃபுல் த்ரூபுட் கெபாசிட்டி மாறும். ஷூர் மாறும். ஓகே. த்ரூபுட் மாறும், அதோட இதை பொறுத்து மாறும். சரிங்களா? அத ஸ்பீடு, அதனாலதான் அதை ஸ்பீடுன்னு சொல்லிட்டாங்க. இது கெப்பாசிட்டி, இது ஸ்பீடுன்னு சொல்லிட்டாங்க. இது கெப்பாசிட்டி, இது ஸ்பீடு. ஓகேவா? மேம் சொல்லுங்க மேம்.
அனதர் ஒன் எக்ஸாம்பிள் வந்து 100 மார்க்ஸ்ங்கிறது பேண்ட்வித்தாவும் நம்ம ஸ்டூடெண்ட் எடுக்கிற மாறு ஓகே ஃபைன், அது சூப்பர், நல்ல ஐடியா. 100 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் 100 மார்க்ஸ். ஆனா நம்ம அச்சீவ் பண்ணது எவ்வளவு? 80 மார்க்ஸா 80. ஸோ அதுதான் வந்து த்ரூபுட். கரெக்ட். இப்போ எல்லாருக்கும் கிளியரா இருக்கா மேம்? வேற ஏதாவது சொல்றீங்க? சொல்லுங்க மேம். மேம் அதுல வந்து அந்த முன்னாடி ஸ்லைட்ல மேம் இதுல பிட்ஸ் பர் செகண்ட் போட்டிருக்கோம்ல மேம். ஆமா. அது அந்த மெகாபைட் அந்த இதுல இல்லையே மேம், அதுக்காக கேட்க. இல்ல அதுதான் பைட்ஸ் பெர், அதாவது பிட்ஸ் பெர் செகண்ட் ஆர் பைட்ஸ் பெர் செகண்ட் சொல்லிட்டாங்க பாருங்க. ஓகே மேம். பைட் பெர்னாலே மெகாபிட், கிலோ பைட் அதெல்லாம் வந்துரும் இல்லையா? கேபி, Okay, எம்பி, ஜிபி எல்லாம் பைட்ஸ்ல வந்துரும். அதனால கொடுத்துட்டாங்க, ஆர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து லேட்டன்சி அப்படின்றது வந்து டிலே. லேட்டன்சின்றது டிலே. எவ்வளோ டிலேவா போகுது? டிலே சிம்பிளி த டைம் டேக்கன் ஃபார் டேட்டா பேக்கெட் டு ரீச் இட்ஸ் டெஸ்டினேஷன். இப்போ நான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறேன் அப்படின்னா அதுக்கு வந்து போறதுக்கு நார்மலா அந்த ஊருக்கு போனோம்னா பைக்ல போறோம் அப்படின்னா 1 hour ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 1 hourனா எக்ஸாக்டா 1 hour போயிருமா? இடையில என்னனாலும் இருக்கலாம், என்ன டிஸ்டர்பன்ஸ்னாலும் வரலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டிலே ஆகி 1 hour போறது வந்து 1.25 மணி நேரம் கூட போகலாம். சரிங்களா? ஸோ அதுதான் டிலே. லேட்டன்சின்றது நத்திங் பட் டிலே. எவ்வளோ டிலே ஆகுது, அதாவது ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டிலே ஆகுது அப்படின்றது. ரவுண்டு ட்ரிப்ஸ் வச்சு பண்றாங்க. இது வந்து ரவுண்டு ட்ரிப்னு சொல்லுவாங்க. ரவுண்டு ட்ரிப்னா இங்கேருந்து அனுப்புறோம், போயிட்டு திருப்பி வர்றதுக்கு. ஒரு டேட்டா ஏ அனுப்புது, பிக்கு போகுது. சரிங்களா? போயிட்டு பி வந்து என்னட்ட வந்து சேர்ந்துருச்சுன்னு ரிப்ளை பண்ணணும் இல்லையா? அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ பி வந்து டேட்டா அனுப்புது, அது மாதிரி பிலேருந்து அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ் ஆகணும். இந்த ட்ரிப்பை தான், இதுதான் என்னன்னு சொல்றோம், ரவுண்டு ட்ரிப்னு சொல்றோம். போய் சேர்ந்து திருப்பி அக்னாலஜ்மெண்ட் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கிற டைமை தான் ரவுண்டு ட்ரிப்னு சொல்றோம். வி மெஷர் நெட்வொர்க் லேட்டன்சி as ரவுண்ட் ட்ரிப்ஸ். மெஷர்ட் இன் ஒன் வே ட்ரிப்ஸ். இந்த பாருங்க ரவுண்ட் ட்ரிப்ஸ் வந்து சொன்னது இருக்கு. சென்டர் அனுப்புறாங்க, அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் திருப்பி வருது. இதுதான் ரவுண்டு ட்ரிப். ஆர்டிடி போட்டிருக்காங்களா? ரவுண்டு ட்ரிப். ஸோ போய் அனுப்புறதுலேருந்து திருப்பி அக்னாலஜ்மெண்ட் ரிசீவர் வரைக்கும் இருக்க டைம். அப்போ இது எப்படி இருக்குன்னா 2 × TPR, 2 × TP. சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகிறதுக்கு ஒன்று, ரிசீவர்லேருந்து சென்டருக்கு வர்றதுக்கு 1. அதனால 2 × TP. ஓகேவா? கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? இது ரவுண்டு ட்ரிப்னா என்னன்னு தெரியுதா? மேம் இப்போ லேட்டன்சி லோ ஆனிச்சுன்னா நமக்கு த்ரோபுட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிதானே? லேட்டன்சி, ஆமா, லேட்டன்சி லோவா இருந்தா த்ரூபுட் இன்க்ரீஸ். இப்படி கேட்பாங்க. கரெக்ட். ஏன்னா லேட்டன்சின்றது டிலேன்னு சொல்லியாச்சு. சரிங்களா? த்ரூபுட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிலே கம்மியாக டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும். டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து அதிகமாகும். 1 செகண்ட் மேம். ஓகேவா மேம்? அதான் லேட்டன்சி வெர்சஸ் பேண்ட்வித். தெர் இஸ் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேண்ட்வித் அண்ட் லேட்டன்சி. இங்கே பாருங்களேன். Bandwidth determines amount of data that can be transmitted and received. Latency also plays an important role. என்னன்னா டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு எவ்வளோ டிலே எடுத்துக்குது அப்படின்றத ஒரு லோ இருக்கு. இந்த லோ சொல்லுங்க மேம். கேட்கலையா? ஆமா. இப்ப கேக்குதா மேம்? கேக்குதா மேம்? ஓகே. The lower your bandwidth, ஓகே, இதுதான் மேம் கேட்பாங்க. the lower your bandwidth lower, the more time it will take for data packets to reach the destination. bandwidth கம்மியா இருந்தா ரொம்ப நேரம் எடுத்துக்கும் எங்க டெஸ்டினேஷனுக்கு பேக்கெட்ஸ் போய் சேர்றதுக்கு. இட் வில் டேக் மோர் டைம். அப்போ ஹையர் லேட்டன்சி இருக்கும். லோயர் பேண்ட்வித் இருந்ததுன்னா ஹையர் லேட்டன்சி, ஹையர் பேண்ட்வித் இருந்ததுன்னா லோயர் லேட்டன்சி. இதுதான் மேம் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க உங்களுக்கு. இது இம்பார்ட்டன்ட் மேம். புரியுதா? அதாவது கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு. அதாவது நான் வந்து எனக்கு வீடு கட்டுறதுக்கு செங்கல் வந்து ஒரு 3 லோடு வேணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது செங்கல் வந்து இவ்வளவு செங்கல் வேணும். என்கிட்ட சின்ன லாரி தான் இருக்கு. லாரி வந்து சின்னதா இருக்கு. அதாவது பெரிய லாரினா 3 லோடு அடிச்சா போதும். ஆனா என்கிட்ட இருக்கிறது வந்து அந்த செங்கல் சூளையில இருக்கிறது வந்து ரொம்ப சின்ன லாரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னன்னா 6 times எடுக்கிற மாதிரி இருக்கு அந்த லாரி.
மினி லாரி தான் இருக்கு. அப்ப 6 தடவை 3 தடவை போற லோடை எத்தனை தடவை கொடுக்குறாங்கன்னா 6 தடவை. ஏன்னா கெப்பாசிட்டி அவன்கிட்ட கம்மியா தான் இருக்கு. ஸோ லோயர் பேண்ட்வித் இருந்ததுன்னா டெஸ்டினேஷனுக்கு டேட்டா வர்றதுக்கு ஹையர் லேட்டன்சி டிலே நிறைய ஆகும். இதே வந்து அந்த 3 லோடை எடுத்துட்டு போற அளவுக்கு என்கிட்ட லாரி கெப்பாசிட்டி இருந்தது அப்படின்னா 6 தடவை போறத ஒரே 3 தடவையில முடிச்சிருவேன். ஸோ அப்ப லேட்டன்சி கம்மியாகும். கிளியரா இருக்கா? எஸ் மேம். அவ்வளவுதான். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மேம். இதுதான் அந்த கொஸ்டின்ஸ்ல கேட்டீங்கல்ல நீங்க, இந்த மாதிரி தியரி கொஸ்டின்ஸ். லோயர் பேண்ட்வித் ஹையர் லேட்டன்சி, லோயர் பேண்ட்வித் இருந்தா லேட்டன்சி ஹையரா இருக்குமா லோயரா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி லேட்டன்சினா என்ன, த்ரூ புட்னா என்னன்றதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா போறோம். அடுத்து பிட்ரேட் அண்ட் பாட் ரேட். பிட்ரேட்னா என்ன, பாட் ரேட்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். பிட்ரேட்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் பிட்ஸ், ஒரு பெர் செகண்டுக்கு எத்தனை பிட்ஸ் டிரான்ஸ்மிட் பண்றோம் அப்படின்றதான் பிட்ரேட். பிட்ரேட் ஈக்குவல் டு பாட் ரேட் இன்ட்டு நம்பர் ஆஃப் பிட் பெர் பாட். ஒரு பாடுக்கு எத்தனை பிட் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்றது. பாட் ரேட் நம்பர் ஆஃப் சிக்னல் பாட் ரேட்ன்றது சிக்னல் யூனிட்ஸ் பெர் செகண்ட். பிட்ன்றது எத்தனை பிட் அந்த பர்டிகுலர் சிக்னலுக்கு. சிக்னல் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 லெவல் சிக்னல்னா பார்த்தோம் இல்லையா? இப்போ 1 லெவல் சிக்னல்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வருது, இது 1 லெவல். ஸோ இந்த சிக்னலுக்கு எவ்வளோ வந்து டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், அதனால பாட் ரேட் இன்ட்டு நம்பர் ஆஃப் பிட்ஸ் பெர் பாட். இதே பாட் ரேட் ஈக்குவல் டு பிட் ரேட் பை நம்பர் ஆஃப் பிட் ரேட் பெர் பாட். அப்படி டிவைட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலாவை. திருப்பி போட்டுக்கோங்க. பாட் ரேட் ஈக்குவல் டு பிட் ரேட் பை நம்பர் ஆஃப் பிட் பெர் பாட். ஓகேவா? ஏதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும், இதை நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டீச்சர்ஸ் கிளியரா இருக்கா? பாட் ரேட்ன்றது சிக்னல், பிட் ரேட்ன்றது எவ்வளோ பிட்ஸ் வந்து அந்த சிக்னல்ல பாஸ் ஆகுது, டிரான்ஸ்மிஷன் எவ்வளோ பிட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் லெவல்ல சிக்னல்ல பாஸ் ஆகுது அப்படின்றதுதான். சரிங்களா? இதை வச்சு கொஸ்டின்ஸ் இருக்கு. இது கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? பிட் ரேட்னா என்ன, பாட் ரேட்னா என்னன்னு தெரியுதா? இங்க பாருங்க, பிட் ரேட் ஒன்றும் இல்லை சார். பிட் ரேட்ன்றது இந்த பர்டிகுலர் டைமுக்கு, இந்த டைம் வரைக்கும் இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி வந்து முடிகிற வரைக்கும், இங்க இருந்து ஆரம்பி இது வந்து ஒரு 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 லெவல். சரிங்களா? இந்த ஒரு லெவல் முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ பிட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்றது. ஓகேவா? அதனால இந்த பாட் ரேட்ன்றது இந்த சிக்னல் லெவல் இருக்கு பாத்தீங்களா? இந்த லெவல்ல பாட் ரேட் இன்ட்டு நம்பர் ஆஃப் பிட்ஸ் பெர் பாட். இந்த பாடுக்கு எவ்வளோ பிட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது அப்படின்றது. இதே பாட் ரேட் அப்படின்றது அப்படி திருப்பி போட்டுக்கோங்க. பாட் ரேட் ஈக்குவல் டு பிட் ரேட் டிவைடட் பை இந்த நம்பர் ஆஃப் பிட் பெர் பாட். அது வந்துடும். அவ்வளவுதான். பாட் ரேட்ன்றது சிக்னல், பிட் ரேட்ன்றது எத்தனை பிட்ஸ் அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த சேனல் வழியா பாஸ் ஆகுது அப்படின்றது. ஓகேவா சார்? இந்த ஃபார்முலா இதுல ரொம்ப அதாவது நெட்வொர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய லெவல்ல ஃபார்முலா இருக்காது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஏற்கனவே கெப்பாசிட்டி நாய்ஸி பார்த்தோம் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இந்த பாட் ரேட் ஆஃப் அ சிக்னல் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 600 பாட் பெர் செகண்ட். இஃப் ஈச் சிக்னல் யூனிட் கேரிஸ் 6 பிட்ஸ். ஒரு சிக்னல் யூனிட்ல எத்தனை பிட்ஸ் கேரி ஆகுது? 6 பிட்ஸ் கேரி ஆகுது. தென் த பிட் ரேட் ஆஃப் த சிக்னல். பிட் ரேட் என்னன்னு கேட்டுக்காங்க. ஸோ நம்ம பிட் ரேட் ஃபார்முலா என்னது? பிட் ரேட் ஈக்குவல் டு பாட் ரேட். சரிங்களா? பாட் ரேட் இன்ட்டு நம்பர் ஆஃப் பிட்ஸ் பெர் பாட். அதானே ஃபார்முலா? நம்ம ஃபார்முலா பிட் ரேட் ஈக்குவல் டு பாட் ரேட் இன்ட்டு நம்பர் ஆஃப் பிட்ஸ் பெர் பாட். நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க பாட் ரேட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 600 கொடுத்துட்டாங்க. ஒரு 600 கொடுத்துட்டாங்க. நமக்கு நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஒரு சிக்னலுக்கு எவ்வளவு பிட்ஸ் கேரி ஆகுது? 6 கேரி ஆகுது. அப்ப 6 × 600 3600. ஆன்சர் வந்து 3000. ஓகேவா? பிட் ரேட் ஈக்குவல் டு பாட் ரேட் இன்ட்டு நம்பர் ஆஃப் பிட் பெர் பாட். 600 × 6 3600. கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? ஓகே மேம். இப்படி கேட்பாங்க. இது சிம்பிளா தான் இருக்கும். கொடுத்திருக்காங்கல்ல மேம். என்னங்க சார்? என்னங்க சார்? ஒரு செகண்ட் தானா மேம்? ஒரு per second மேல கொஸ்டின் மேல வாங்க மேம். அந்த கொஸ்டின்ல பாருங்க மேம், 6 pounds per second கொடுத்திருக்காங்க மேம். ஒரு செகண்ட் தான் மேம். ஆமா பெர் செகண்ட். ஆமா ஒரு செகண்டுக்கு மட்டும். ஆமா ஒரு செகண்ட் பெர் செகண்டுக்கு. ஒரு செகண்டுக்கு கரெக்டா. இப்படி கேக்குறாங்க பாரு. the bit rate of the signal கொடுத்துட்டாங்க. bit rate கொடுத்துட்டாங்க. இங்க 3000 bit rate கொடுத்துட்டாங்க. bit rate கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்முலா படி bit rate. BR னா bit rate னு வச்சுக்கோங்க. BR போடுறேன். bit
பிட்ரேட் கொடுத்துட்டாங்க. பிட்ரேட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? பாட் ரேட் பியூன்னு வச்சுக்கிறேன். பாட் ரேட்டை பியூ இன்ட்டு நம்பர் ஆஃப் பிட்ஸ் பெர் பாட் பிட்ஸ் பெர் பாட். அததான் அப்ளை பண்ணணும் ஃபார்முலால. அவ்வளவுதான். பாட் ரேட் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு இங்க. சாரி, பாட் ரேட் கேக்குறாங்க. பிட் ரேட் கொடுத்துட்டாங்க. 3000 ஈக்குவல் டு அது அவ்வளவுதான். டிவைடட் பை நம்பர் ஆஃப் பிட்ஸ் 6. அப்ப எவ்வளவு? 500. அவ்வளவுதான். அந்த ஃபார்முலா இப்படியும் போட்டு டிவைட் பண்ணி கொண்டு வரவும் செய்யலாம். ஒன்றும் இல்லை. அந்த ஃபார்முலா 2 ஃபார்முலா தான். 2 ஃபார்முலா மனப்பாடம் வச்சிட்டீங்கன்னா ஈஸியா டைரக்டாவே போட்டுடலாம். அவ்வளவுதான். 500 பாட் ரேட் ஈக்குவல் டு பிட் ரேட் பை நம்பர் ஆஃப் பிட்ஸ் பெர் பாட். அவ்வளவுதான். அந்த ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்ண போறீங்க. இது சொல்லுங்க. இது ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். நீங்களே நோட்டு பென் வச்சிருக்கீங்களா கையில? இது சொல்லுங்க. Three bits per board, ma'am. Second answer, ma'am. வெரிஃபை பண்ணுவோம். ஒரு ஆன்சர் எல்லாருமே கால்குலேட் பண்ணட்டும். Yes. B, ma'am, option 3 bits. ஓ 3 bits எல்லாருக்குமே அதான் வருதா? பாட் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணா பிட் ரேட் மேம். அவ்வளவுதான். இந்த வந்துருச்சு. ஃபார்முலா தான். 3 தான். கரெக்ட் தான். பாட் ரேட் 2000, பிட் ரேட் 6000. 6000 by 2000 வந்து பிட்ஸ் பெர் செகண்ட். ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா ரெண்டாவது ஃபார்முலா போட்டுடலாம். அதுதான். ஒரு ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போறோம். ஓகேவா டீச்சர்ஸ்? ஓகேவா? ஓகே மேம். இது வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் என்ன வந்துருச்சுன்னா இது வந்துச்சு. இப்போ மாடல் ஓஎஸ்ஐ மாடல் பார்க்கறோம்னா எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு. Which layer of the OSI reference model deals with determining a route to be followed by a packet? என்ன மேம் சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சும்மா ஜஸ்ட் படிச்சிருப்பீங்கல்ல, அதனால கேட்குறேன். இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இன்னும் போல. ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு தெரியுதான்றக்காக. நெட்வொர்க் லேயர். அவ்வளோதான். நெட்வொர்க் லேயர். பேக்கெட்னாலே ரூட்டு பேக்கெட் எல்லாம் வந்துச்சுனாலே நெட்வொர்க் லேயர். அவ்வளோதான். இது டிரான்ஸ்போர்ட் லேயர். அவ்வளோதான். சிம்பிள். கண்டுபிடிச்சிட்டீங்க எந்த லேயர்னு. இது வந்து படிச்சிருக்கிறதுனால தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்படி இந்த கொஸ்டின் பாருங்க. ஜஸ்ட் மேம் நடத்துவேன். மற்றவங்களுக்கும் ஒன்றும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஈஸி தான். ஒன்றும் இல்லை. நம்ம படிச்சிடலாம் எல்லாமே. நெட்வொர்க் தான் மேம். என்ன கேட்டிருக்காங்க? which OSI reference model layer is connected with packets, congestion control and routing but not with error control. கரெக்ட். நெட்வொர்க் லேயர். ரூட் பேக்கெட்னு வந்துட்டாலே போதும். நீங்க டக்கு நெட்வொர்க் லேயர் கண்ண மூடிட்டு போட்டுருங்க. இது பாருங்க. ஃப்ரேமிங் எரர் ஃப்ளோ கண்ட்ரோல்ல இதுல வரும். எந்த லேயர்ல வரும்? டேட்டா லிங்க் லேயர். சரி, அப்ப பிரசன்டேஷன் லேயர் என்ன மேம்? மேம் எரர் டிடெக்ஷன் வந்து பிரசன்டேஷன் தான். எரர் டிடெக்ஷன் பிரசன்டேஷன் லேயர். எரர் டிடெக்ஷனா? என்கிரிப்ஷன் மேம். பிரசன்டேஷன் லேயர் வந்து என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் வந்து எந்த லேயர்ல நடக்கும்னா பிரசன்டேஷன் லேயர்ல நடக்கும். சரிங்களா? என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன். அப்ளிகேஷன் லேயர்ல அப்ளிகேஷன் லேயர்னா என்ன? சரி, வாட் இஸ் OSI லேயர்? வரிசையா அந்த ஆர்டர் சொல்லுங்க பாப்போம். பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், பிரசன்டேஷன், அப்ளிகேஷன். அவ்வளவுதான். ஏபி இப்படி நீங்க 1 லேயர் பிசிக்கல் லேயர்னு சொல்றீங்க. அதனால APST NDP ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஈஸியா. இல்லைன்னா PDN TSPA எதுனாலும் எப்படியாவது ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயரும் சாஃப்ட்வேர் லேயர்ஸ்.
இது 3 சாஃப்ட்வேர் லேயர்ஸ். அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன். ஏன்னா அப்ளிகேஷன் லேயர்ல ஆக்சுவல் டேட்டா இருக்க போது, இது ப்ரெசன்டேஷன் லேயர்ல என்கோடிங் டீகோடிங் பண்ணுவோம். செஷன் லேயர்ல செஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது செஷன் லேயர். இது இது என்ன வேணும்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சாஃப்ட்வேர், இது எல்லாமே இது பண்றதுனால சாஃப்ட்வேர் லேயர்னு சொல்றோம் இதை நம்ம. அடுத்து ஹார்ட் ஆஃப் ஓஎஸ்ஐ லேயர் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். அடுத்து நெட்வொர்க் டேட்டா லிங்க் பிசிக்கல் லேயர்னா எதோட சம்மந்தப்பட்டதுன்னா ஹார்ட்வேரோட. ஏன்னா டிரான்ஸ்மிஷன் விடிஎம் வழியெல்லாம் பாஸ் பண்ண போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே வந்து ரூட்டரு இதெல்லாம் வருது. ஸோ டேட்டா லிங்க் லேயர் எல்லாம், அதனால இது வந்து ஹார்ட்வேர் லேயர். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருக்கிறனால சாஃப்ட்வேர் லேயர். இது ஃபுல்லாகவே வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டட் ஹார்ட்வேர் லேயர். இது வந்து ஹார்ட் ஆஃப் த ஓஎஸ்ஐ. இது கிளியராக இருக்கா? சும்மா ஜஸ்ட் ஓஎஸ்ஐ லேயர்னா என்னென்ன லேயர் இருக்குது, அதோட இது என்ன அப்படின்றது இப்படி கூட கேட்கலாம். இதெல்லாம் சாஃப்ட்வேர் லேயர்ஸ்னு கேட்கலாம். நான் அப்ளிகேஷன் லேயர் இஸ் சாஃப்ட்வேர் லேயர் இது அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி கூட கேட்கலாம். கொஸ்டின்ஸ் வரலாம். அதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிசிக்கல் லேயர். பிசிக்கல் லேயர்னா ஆக்சுவல் பிசிக்கல் கனெக்ஷன் பிட்வீன் டிவைசஸ். இங்கே தான் கண்டினியூஸாக ஆக்சுவலாக என்ன எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம் டிவைஸை, வயர்டா வயர்லெஸ்ஸா என்ன டிவைஸ் கனெக்ட். பிசிக்கல் லேயர் கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் பிட்ஸாக தான் இருக்க போகுது. மெயினாக பிசிக்கல் லேயர் இந்த ஃபார்ம் ஆஃப் பிட்ஸாக தான். ஸோ டிரான்ஸ்மிட்டிங் இண்டிவிஜுவல் பிட்ஸ் ஃப்ரம் ஒன் நோட் டு அனதர் நோட். ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு, இந்த ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆக்சுவல் பிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ஃபிசிக்கல் லேயர். ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியம் வழியாக பண்ண போகிறோம். இந்த ஃபிசிக்கல் லேயரில் மெயினாக என்ன அப்படின்னா பிட் சின்க்ரனைசேஷன். பிட்டை வந்து என்ன மேம்? கிளாக் கண்ட்ரோல்ஸ் போத் சென்டர் அண்ட் ரிசீவர் ப்ரொவைடிங் சின்க்ரனைசேஷன் அட் பிட் லெவல். சின்க்ரனைசேஷன் பிட்டை வந்து சின்க்ரனைஸ் பண்ணுறது இதோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. அது மாதிரி பிட் ரேட் கண்ட்ரோல், டிரான்ஸ்மிஷன் ரேட், அதாவது நம்பர் ஆஃப் பிட்ஸ், எவ்வளோ பிட்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர், இப்போ தான் பார்த்தோம் பிட் ரேட் பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு டைமுக்கு அப்படின்றது. அதே மாதிரி இங்கே மெயினான ஃபிசிக்கல் டோபாலஜி, பஸ் டோபாலஜியா, ட்ரீ டோபாலஜியா, ஸ்டாரா, ரிங்கா, மெஷான்றது இந்த டோபாலஜிஸ் இதில் வரப்போகுது. டிரான்ஸ்மிஷன் மோடு சிம்ப்ளெக்ஸா, ஹாஃப் டியூப்ளெக்ஸா, ஃபுல் டியூப்ளெக்ஸா, இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் லேயரில் வருது. ஸோ மெயினாக என்னென்னா ஃபிசிக்கல் லேயரில் ஆக்சுவலாக பிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஒரு 2 டிவைஸ்க்கு இடையில த்ரூ சம் மீடியம். சரிங்களா? அதாவது பிட்டை சின்க்ரனைஸ் கரெக்டாக அந்த சின்க்ரனைஸ் பண்ணி பிட்டை சென்ட் பண்ண போகிறோம். அந்த எவ்வளோ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ பிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, அந்த டேட்டா கண்ட்ரோல் இருக்கும். அடுத்து பிட் ரேட் கண்ட்ரோல் இருக்கும். அடுத்து என்ன டோபாலஜி யூஸ் பண்ண போகிறோம், என்ன டிரான்ஸ்மிஷன் மோடு யூஸ் பண்ண போகிறோன்றது இந்த ஃபிசிக்கல் லேயருக்கு ரிலேட்டடாக இருக்கிறது. அடுத்து டேட்டா லிங்க் லேயர். ஸோ இங்கே வந்து நோட், இந்த இது மெயின் மேம். இதை வந்து மேட்ச் வச்சு கேட்பாங்க, நோட் டு நோட். சரிங்களா? இது டிவைஸ் டு டிவைஸ். நல்லா பாருங்க, இது வந்து டிவைஸ் டு டிவைஸ், பிட்வீன் டிவைசஸ். ஸோ டிவைசஸ்னா ஃபிசிக்கல் லேயர். இந்த நோட் டு நோட் இதுதான் மேட்ச்ல ஒரு தடவை மேட்ச்ல கேட்டதாங்க, நோட் டு நோட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங் வரும். டேட்டா லிங்க் லேயரில் தான் ஃப்ரேமிங் வரும். ஸோ த டேட்டா லிங்க் லேயர் டிரான்ஸ்லேட் த ஃபிசிக்கல் ரா பிட் ஸ்ட்ரீம் இன்டு பேக்கெட்ஸ் நோன் அஸ் ஃப்ரேம்ஸ். அந்த பிட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரேம்ஸாக வச்சு அனுப்ப போகிறோம். இதில் தான் ஆட்ஸ் த ஹெட்டர் அண்ட் ட்ரைலர் டு த ஃப்ரேம். ஹெட்டர் ஒன்று, ட்ரைலர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். யாரை அனுப்புகிறா, யாருக்கு போய் சேரணுன்ற அந்த ஹெட்டரும் இன்ஃபர்மேஷன், ட்ரைலர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது ஃப்ரேம் கண்டைன்ஸ் ஹார்ட்வேர் டெஸ்டினேஷன் அண்ட் சோர்ஸ் அட்ரஸ். அதான் சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் இருக்கும், டெஸ்டினேஷன். யாரை அனுப்புகிறா, நம்ம இண்டான் லெட்டர் அனுப்புகிறதா, ஃப்ரம் அட்ரஸ், டூ அட்ரஸ் போடுவோம்ல, அது மாதிரி இந்த ஃப்ரேமில் ரெண்டுமே இருக்கும். அந்த லெட்டரில் ஃப்ரம் அட்ரஸ் இருக்கும், டூ அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃப்ரேமில் என்ன இருக்க போது, எந்த சோர்ஸ் எந்த கம்ப்யூட்டர்லேருந்து வந்திருக்கு, எந்த கம்ப்யூட்டருக்கு அது போகணும், அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸும் இருக்கும். ஸோ இதில் மெயினாக என்னென்னா இதோட இது வந்து என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டேட்டா லிங்க் லேயர் வந்து ஃபிசிக்கல் அட்ரஸிங். ஸோ அந்த ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கல் அட்ரஸ், அந்த மேக் அட்ரஸ் சொல்கிறோம். மேக் அட்ரஸ், ஃபிசிக்கல் அட்ரஸஸ், மேக் அட்ரஸ், அந்த சென்டர் அண்ட் ரிசீவரோட அட்ரஸ், அதை தான் வந்து சொல்ல போகிறோம். சேர்த்து அனுப்புது. ஃப்ளோ கண்ட்ரோல், கான்ஸ்டன்ட் டேட்டா ரேஸ். அது ஃப்ளோ கண்ட்ரோல் எப்படின்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். டேட்டா ரேட் வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கும். போத சைட்ஸ், ரெண்டு பக்கமும் டேட்டா வந்து ரெண்டு சைடுமே கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். சரிங்களா? அனுப்புறவங்களும் சரி, ரிசீவ் பண்ணுறோம் சரி, ஒரே மாதிரி பேண்ட் வித் இருந்தால் தான் வந்து இது பண்ண முடியும். ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து எரர் கண்ட்ரோல். டேட்டா லிங்க் லேயர் ப்ரொவைட்ஸ் அ மெக்கானிசம். அதாவது எரர் கண்ட்ரோல் அப்படின்னா நம்ம அனுப்புகிற டேட்டா வந்து ஏதாவது இடையில வந்து மிஸ் ஆயிருக்கலாம், ஏதாவது கரப்ட் ஆயிருக்கலாம், ஏதோ சம்திங் ஹேப்பன்டு. ஸோ அப்போ எரர் கண்ட்ரோல் இதை ஐடென்டிஃபை பண்ணிடும். அதுக்குரிய மெக்கானிசத்தையும் சேர்த்து அனுப்பிடுவோம். நம்ம இருக்கும் ப்ரொவைட்ஸ் மெக்கானிசம் ஃபார் எரர் கண்ட்ரோல் இன் விச் இட் டிடெக்ட்ஸ், அதாவது டிரான்ஸ்மிட்டர் எந்த டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண டேட்டா டேமேஜ் ஆயிருக்கோ அதை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் இருக்குது. லாஸ்ட் ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு எரர் கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது. அது மாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஒரு 1 or more டிவைசஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரே கம்யூனிகேஷன் சேனல் வழியாக அனுப்பும் போது
என்ன பண்ணோம் அப்படின்னா அது லேயர் அந்த ப்ரோட்டோகால் விச் டிவைஸ் ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர் த லிங்க் எது வந்து எதுக்கு கண்ட்ரோல் இருக்குன்றதே மெயின்டைன் பண்ணும். ஆக்சஸ் கண்ட்ரோலும் இருக்கு. ஸோ இப்போ டேட்டா லிங்க் லேயர் பொறுத்த வரைக்கும் ஆட் அட்ரஸ் பிட்ஸ் ஆட் பண்ணி அனுப்பும். அதாவது சென்டரும் இருக்கும், ரிசீவரோட அட்ரஸ் இருக்கும், சென்டரோட டெஸ்டினேஷன் சோர்ஸோட அட்ரஸ் இருக்கும், ஃப்ளோ கண்ட்ரோல் இருக்கும், எரர் கண்ட்ரோல் இருக்கும், ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்கும். மூணுமே இதில் இருக்கும். அடுத்து நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர் எடுத்துட்டோம்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா பேக்கெட்ஸ் ஃப்ரம் ஒன் ஹோஸ்ட் டு அனதர், ஹோஸ்ட் டு ஹோஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நோட் டு நோட். இந்த மேட்ச்ல கேட்பாங்க, டிவைஸ் டு டிவைஸ்னா பிசிக்கல், நோட் டு நோட்னா டேட்டா லிங்க், ஹோஸ்ட் டு ஹோஸ்ட்னா நெட்வொர்க் லேயர். இதுதான் மெயின். இந்த இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மேட்ச்ல ஒரு தடவை கேட்டிருக்காங்க, அதுக்கு தான் சொல்றேன். ஒரு தடவை இல்ல 2-3 தடவை கேட்டிருக்காங்க. நெட்ல எல்லாம் நான் அடிக்கடி கேட்பாங்க. ஆர்டர் கேட்டிருந்தாங்க மேம், OSI மாடலோட ஆர்டர். ஆர்டர் கேட்டிருப்பாங்க. அதுதான் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதனால நீங்க அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் உங்களுக்கு. இங்க நெட்வொர்க் லேயர் பொறுத்த வரைக்கும் பேக்கெட்ஸா அனுப்பும். சரிங்களா? சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் டிட்டர்மைன் பெஸ்ட் பாத் டு மூவ் டேட்டா. எந்த பாத்து பெஸ்டா இருக்கோ, அதான் சொல்றேன். இப்ப மதுரையில இருந்து நான் சென்னை வரணும் அப்படின்னா சோ மெனி ரூட்ஸ் ஆர் தேர். 2 ரூட் இருக்கு. இந்த ரூட் வந்து ஷார்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஷார்ட் ரூட்ல கொஞ்சம் லாங் ரூட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப எந்த ரூட் போனா பெஸ்டா இருக்கும்னு பார்ப்போம். எல்லாமே நம்ம அப்போ காஸ்ட் பார்ப்போம், டைம் பார்ப்போம். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் we will travel. இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு என்ன வேலை போகலாம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம எந்த ரூட்டுன்னு சூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நிறைய பாத்து இருக்கு. எந்த பாத்து பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பாத்து வழியே சோர்ஸ் டெஸ்டினேஷன். பாத்து பெஸ்ட்டாக இருக்கிறது வேற, டிராஃபிக் இல்லாமல் இருக்கணும் அந்த பாத்து அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து தான் அனுப்புறது தான் நெட்வொர்க் லேயரோட ஒர்க். இது நம்ம எலாபரேட்டாக வில் ஸ்டடி. ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த வாட்னு மட்டும் நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ பேஸ்ட் ஆன் த நெட்வொர்க் கண்டிஷன், ப்ரையாரிட்டி ஆஃப் சர்வீஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும். அந்த நெட்வொர்க் கண்டிஷனை பேஸ் பண்ணி எதை சூஸ் பண்ணணுன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து இதோடது. அதே மாதிரி இதோட ஃபங்க்ஷன் வந்து ரூட்டிங், லாஜிக்கல் அட்ரஸிங். ரூட்டிங்ன்றது என்னன்னா விச் ரூட் இஸ் சூட்டபிள் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் எதுன்றது. லாஜிக்கல் அட்ரஸிங் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் யூனிக்லி நெட்வொர்க் லேயர் டிஃபைன்ஸ் அண்ட் அட்ரஸிங் ஸ்கீம். ஒரு அட்ரஸிங் ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணும் அதுக்கு என்ன. இப்போ வந்து நிறைய ரூட் இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த ரூட் வழியே போகும்போது அப்போ அதுக்குரிய கரஸ்பாண்டிங் அட்ரஸ் எல்லாம் இது பண்ணணும். ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடு அட்ரஸிங் ஸ்கீம் யூஸ் பண்ணும். அதான் லாஜிக்கல் அட்ரஸிங். வேற ஒன்னோட ஜஸ்ட் என்ன வாட் இஸ் வாட்னு தான் சொல்லியிருக்கேன் நான். எலாபரேட்டா வில் ஸ்டடி எலாபரேட்லி. ஒவ்வொரு லேயருமே தனித்தனியாக நல்லா படிப்போம் நம்ம. ஓகேவா? நெட்வொர்க் லேயர் அடுத்து இதோட இது. ஓகேவா டீச்சர்ஸ்? 3 கிளியரா இருக்கா? பிசிக்கல் லேயர்னா டிவைஸ் டு டிவைஸ். டேட்டா லிங்க் லேயர்னா என்னது மேம்? நோட் டு நோட். நெட்வொர்க் லேயர்னா ஹோஸ்ட் டு ஹோஸ்ட். சரிங்களா? ஓகே. அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மெசேஜஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் இன் த ஆர்டர் விச் தே ஆர் சென்ட். எந்த ஆர்டர்ல அனுப்பணுமோ அதே ஆர்டர்ல போறது. சென்ட் அண்ட் there is no duplication of data. டூப்ளிகேஷன்லாம் இருக்காது. It receives the data from upper layer and converts them into smaller units. மேல இருக்க லேயர்ல இருந்து வரும். சரியா? ஸ்மாலர் யூனிட்ஸா இது பண்ணுவோம். செக்மெண்ட்ஸா பிரிக்கும். அதே மாதிரி இதையும் தெரிஞ்சுக்கோங்க மேம். செக்மெண்ட்ஸ்னா என்ன, பேக்கெட்ஸ்னா நெட்வொர்க் லேயரு, ஃப்ரேம்ஸ்னா டேட்டா லிங்க் லேயரு, பிசிக்கல் லேயர்ல பிட்டு. இதுவும் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இது பார்த்துக்கணும். இது வந்து அப்பர் லேயர்ல இருந்து வந்துட்டு இருக்க டேட்டாவை எடுத்து இது பண்ணும். ஸ்மாலர் யூனிட்ஸா பிரிச்சு செக்மெண்ட்ஸா பிரிச்சு அனுப்ப போகுது. ஸோ எண்ட் டு எண்ட் லேயர். இந்த வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் மாதிரி இது வந்து என்னது எண்ட் டு எண்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் எடுத்தா எண்ட் டு எண்ட் லேயர். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி. அதாவது செக்மெண்டா பிரிச்சு அனுப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா மெசேஜஸ் ஸ்மாலர் யூனிட்ஸா பிரிச்சிடும். அப்ப அதுக்கு ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு ஹெட்டர் வச்சுப்போம். ஒரு ஹெட்டர் எக்ஸ்ட்ராவை இன்க்ளூட் பண்ணி அனுப்புவோம். டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆகுது. இப்போ வந்து செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் செகண்ட் செக்மெண்ட் இதான் ஹெட்டர்னு வச்சுக்கோங்களேன். 3, 4ன்னு வச்சிருக்கேன். நான் வந்து டெஸ்டினேஷன்ல ஃபர்ஸ்ட் எது போகுதுன்னா 2 போகுது, அதுக்கப்புறம் 1 வருது, அதுக்கப்புறம் 4 வருது, அதுக்கப்புறம் 3 வருது அப்படின்னா அப்போ இங்க என்ன இடத்துல என்ன எப்படி அரேஞ்ச் பண்ணும்? 1, 2, 3, 4 அரேஞ்ச் பண்ணாதான் எனக்கு ப்ராப்பர் மெசேஜ் கிடைக்கும். ஸோ அதை ரீஅசம்பிள் பண்ணும். அதுதான் வந்து மெயின். டீச்சர்ஸ் இது கிளியரா இருக்கா? படிப்போம் டீச்சர்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து எண்ட் டு எண்ட் இது ஞாபகம் இருக்கணும். எண்ட் டு எண்ட் செக்மெண்டேஷன் இருக்கு. செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி. அப்போ சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங் இன் ஆர்டர் டு டெலிவர் த மெசேஜ் டு கரெக்ட் ப்ராசஸ். டிரான்ஸ்போர்ட் லேயர் ஹெடர் இன்க்ளூட்ஸ் டைப் ஆஃப் அட்ரஸ் கால் சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸ் ஆர் போர்ட் அட்ரஸ். எந்த போர்ட்டுக்கு போகணுன்ற அட்ரஸை கரெக்டா அதை அட்டாச் பண்ணி அனுப்பும். அந்த ஹெடர்ல அட்டாச் பண்ணி அனுப்பும். அதான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இது வந்து இது செஷன்லே சொல்லுங்க மேம். மேம் சொல்லுங்க. ஹார்ட் ஆஃப் த OSI லேயர் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்.
ஓகே மேம். அடுத்து செஷன் லேயர். செஷன் லேயர்னா எஸ்டாப்ளிஷ் அ கனெக்ஷன். கண்டிப்பா ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ வந்து ஐ வாண்ட் டு டாக் டு மை ஃப்ரெண்ட் அப்படின்னா நான் மொபைலில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு டயல் ஆர் நம்பர். என் நம்பரை டயல் பண்ணணும். அந்த ரிசீவர் சைடு அந்த பக்கம் அவங்க பிக்கப் பண்ணணும். ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். இப்போ பிக்கப் பண்ணி ஹலோன்னு பேசினாதான் அவங்க வந்து எடுத்துட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு செஷன் கிரியேட் பண்ணணும். அதுதான் வந்து செஷன் லேயரோட ஒர்க். கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு செஷன் கிரியேட் பண்ணணும். செஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் டெர்மினேஷன். The layer allows the two process to establish and termination a connection. 2 process இது பண்ணும். சரிங்களா? அடுத்து synchronization. அதாவது எரர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. This is the help to identify the error. இந்த synchronization வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், ஏதாவது கரெக்டா இருக்கா, டேட்டா லாஸ் ஆயிருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். எரர் இருந்ததுன்னா திருப்பி இது பண்ணி ப்ராப்பரா திருப்பி அனுப்புற மாதிரி இருக்கும். டயலாக் கண்ட்ரோல். செஷன் லேயர் ஆக்ட் அஸ் டயலாக் கண்ட்ரோலர். டயலாக் பிட்வீன் 2 ப்ராசஸ். 2 ப்ராசஸ் கிடையில ஒரு டயலாக். அப்ப டயலாக் கண்ட்ரோல் வந்துட்டாலே செஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. செஷன். அடுத்து பிரசன்டேஷன் லேயர். சின்டாக்ஸ் அண்ட் செமாண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்டாக்ஸ்னா பர்டிகுலர் ரூல், செமாண்டிக்ஸ்னா அதோட மீனிங். சரிங்களா? ஸோ சின்டாக்ஸ் அண்ட் செமாண்டிக்ஸ் வந்து எந்த லேயருக்கு வரும்னா பிரசன்டேஷன் லேயருக்கு. ஸோ இப்போ என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் 2 டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா 2 சிஸ்டம் எக்ஸ்சேஞ்ச் டேட்டானா கேரக்டர், ஸ்ட்ரிங்ஸ், நம்பர்ஸ் அந்த ஏதோ ஒரு இதை பேஸ் பண்ணி தான் அனுப்ப போகுது. இது இங்கே மெயினா என்னன்னா என்கிரிப்ஷன் அப்படின்றது இருக்கும். சென்டர் சைடு என்கிரிப்ஷன் நடக்கும். ரிசீவர் சைடு என்ன நடக்கும்னா டீக்ரிப்ஷன் நடக்கும். டீக்ரிப்ட் பண்ணாதான் அந்த ஒரிஜினல் மெசேஜை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணாங்க. அஸ்கி கோடோ இல்லை யூனிக் கோடோ ஏதோ ஒன்று யூஸ் பண்றாங்க. என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனுக்கு ஏதோ ஒரு இது பண்றாங்க. அது மாதிரி டேட்டாவை கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புறதும் இந்த தான். பெரிய லென்த்தி டேட்டாவா இருக்கு, அதை கம்ப்ரஸ் பண்ணி குட்டியா அனுப்புறதும் இதோட இதுதான். இதெல்லாம் மேம் சொல்லுங்க. இல்ல மேம் இங்க பிரசன்டேஷன் லேயர்ல. சரிங்களா? அப்ளிகேஷன் லேயர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர்ல வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஆக்சஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரிஜினல் டேட்டா இருக்க போது, மெயில் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து இந்த இதுனா அப்ளிகேஷன் லேயர். எண்ட் யூசர்ஸ் நம்ம தான் யூசர்ஸ் ப்ரொவைட் பண்ற டேட்டாவை அப்படியே எடுத்துக்கிறது தான் அப்ளிகேஷன் லேயரோட. ஓகேவா? அந்த கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்ளிகேஷன் இஸ் லேயர் ப்ரொவைட்ஸ் சர்வீஸ் டு த யூசர். பிரசன்டேஷன்னா டிரான்ஸ்லேஷன், கம்ப்ரஷன், என்கிரிப்ஷன். செஷன் லேயர்னா எஸ்டாப்ளிஷ், மேனேஜ் அண்ட் டெர்மினேட் த செஷன். டிரான்ஸ்போர்ட்னா ரிலையபிள் மெசேஜ் டெலிவரி ஃப்ரம் ப்ராசஸ் டு ப்ராசஸ். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராசஸ் டு ப்ராசஸ். இன்னொன்று என்ன சொன்னேன்? end to end ஞாபகம் வச்சுக்கோங்க மேம். இந்த வேர்டு கேட்பாங்க, அதுக்காக திருப்பி சொல்றேன். எண்ட் டு எண்ட். ப்ராசஸ் டு நீங்க நோட் பண்ணும் போதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ட் டு எண்ட். சரிங்களா? இது வந்து கேட்டிருக்காங்க, அதுக்காக சொல்றேன் நான். அதே மாதிரி இந்த நெட்வொர்க் பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் டு ஹோஸ்ட். எஸ் மேம். ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோடு டு நோடு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்ம நிறைய வந்திருக்கு தியரியில. ஹாப் டு ஹாப் இல்லைன்னா ஹாப் டு ஹாப். இது ரெண்டுல எப்படி கேட்டாலும் தெரியணும். ப்ராசஸ் டு ப்ராசஸ் ஆர் எண்ட் டு எண்ட்னா டிரான்ஸ்போர்ட். ஹாப் டு ஹாப் அல்லது நோட் டு நோடுனா என்னதுன்னா டேட்டா லிங்க் லேயர். பிசிக்கல் லேயர்னா பிட். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அதே மாதிரி இந்த லேயரோட ஃபங்க்ஷன்ஸ் யூசர் இன்டராக்ஷன் ப்ரோட்டோகால், HTTP, FTP அப்ளிகேஷன் லேயர்ல டேட்டா என்கிரிப்ஷன், மேனேஜிங் செஷன்ஸ், TCP, UDP ஹெடர்ஸ், IP ஹெடர்ஸ், ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸ், நோ ஹெடர்ஸ் கிடையாது. இது வந்து நானுமே இன்னொரு நோட்ஸ் அனுப்புறேன், அதுலயும் எலாபரேட்டா இருக்கும். இருங்க, ஏதாவது ஒரு கொஸ்டின் பார்ப்போம். பார்த்துட்டு இதுதான் பார்த்துட்டோமா நம்ம? இந்த பாருங்க, நான் இதை போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேட் கொஸ்டின்ல கேட்காங்க பாருங்க. டேட்டா லிங்க் லேயர் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. இதுக்கு ஆன்சர் நீங்க சொல்லுங்க பாப்போம். பொறுமையா பாருங்க, பார்த்து சொல்லுங்க. மேம் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் இருக்குல்ல மேம், நெட்வொர்க்கு வந்து இந்த ரூட் டேட்டா நெட்வொர்க் லேயருக்குனா என்ன இருக்கு? Who's data from one network node to the next. சரி, 4 நெட்வொர்க் லேயருக்கு வந்து ஆப்ஷன் A மேம். எண்ட் டிரான்ஸ்போர்ட் மேம். அந்த ஆப்ஷன் 3க்கு அந்த 3 ஆருக்கு 3 இருக்கு மேம். ஆருக்கு 3 இருக்கா? இருங்க. டேட்டா லிங்க் லேயர் வந்து ensures reliable transport of data over a physical point to point to link. நெட்வொர்க் லேயர் ஏவா? ஏ கரெக்ட். டீச்சர்ஸ் புரியுதா? இது வேர்ட்ஸ் பாத்தீங்களா? பாயிண்ட் டு பாயிண்ட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டா லிங்க் லேயர் பாயிண்ட் டு பாயிண்ட். இன்னொன்னு என்ன சொன்னோம் நம்மங்க? நோட் டு நோட் சொன்னோம். நோட் டு நோடு இல்லனா என்னது? ஹாப் டு ஹாப். அப்ப இந்த பாத்தீங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கறணும். எப்படி கேக்குறாங்க பாருங்க. கேட் கொஸ்டின்ல கேட்காங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நோட் டு நோடு, ஹாப் டு ஹாப், HOP ன்னு வச்சுக்குவோம். ஹோஸ்ட்டுக்கும் ஹச் தானே போடுறேன்.
ஹாப் டு ஹாப். சரிங்களா? நெட்வொர்க் லேயர்னா ரூட்ஸ், நான் கண்ணை மூடிட்டு போட்டுலாம், ரூட்டுன்னு வந்ததாலே நெட்வொர்க் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர்னா எண்ட் டு எண்ட், நம்ம பார்த்தோம் இல்லையா, எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் ப்ராசஸ், இல்லைன்னா ப்ராசஸ் டு ப்ராசஸ், எப்படினாலும் சரி. சரிங்களா? இப்ப கிளியரா புரியுதா டீச்சர்ஸ் எப்படி பண்ணணும்ன்றது? அந்த ஷார்ட்டை மட்டும் நீங்க ட்ரிக் நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மீடியம் அக்சஸ் எது மேம்? பி மேம் பியா? ஏன் பி சொல்றீங்க? பிட் சிங்க்ரனைசேஷன் செஷன் லேயர், பிட் சிங்க்ரனைசேஷன் செஷன் லேயர்ல வரும். பிட் சிங்க்ரனைசேஷன் செஷன் லேயரா பிசிக்கல் லேயரா? பிசிக்கல் லேயர். பிசிக்கல் லேயர். பி கரெக்ட். பிசிக்கல் லேயர். நான் மறந்துடாதீங்க, பிட்னாலே பிசிக்கல் லேயர். சரிங்களா? இப்ப புரியுதா எப்படி பண்றோம் தெரியுதா? சோ ரொம்ப சிம்பிள் மேம். அந்த ஓஎஸ்ஐ லேயர் கரெக்டா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போறோம் உங்களுக்கு. அடுத்து இது பாருங்க, இது சொல்லுங்க பாப்போம். மேம் எப்பவுமே எலிமினேஷன் வச்சுக்கோங்க, எது உங்களுக்கு கரெக்டா தெரியுதோ அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப நான் கான்ஃபிடென்ட்டா எனக்கு என்ன தெரியும்னா நெட்வொர்க் லேயர் தெரிஞ்சிரும். நெட்வொர்க் லேயர் ரூட்டிங். அப்ப 4 எங்க இருக்குன்னு பாருங்க. நெட்வொர்க் லேயருக்கு ரெண்டு இடத்துல இருக்கு. அப்ப இது எலிமினேட் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த 2 தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட்டும் ஏயும் சியும் கிடையாது. அடுத்து வேணா நீங்க போங்க, அடுத்ததுக்கு போங்க. அப்ளிகேஷன் லேயர்னு வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் லேயர் என்னது? மெயில் சர்வீசஸ் சொன்னா? செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன். அப்படி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுங்க. இல்ல டேட்டா லிங்க் லேயர், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. நோட் டு நோட் டெலிவரி என்ன லேயர்? டேட்டா லிங்க் லேயர். அதானே? கரெக்ட் தானே? நோட் டு நோட் டேட்டா லிங்க் லேயர் தானே? இந்த மாதிரி எலிமினேஷன் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் மேம். சரிங்களா? அப்ப உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க இந்த பிக்சரை எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த பிக்சர் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. இந்த இது பக்கத்துல ஹாப் டு ஹாப், நோட் டு நோட் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிடலாம் நம்ம. புரியுதா? இதுவும் இது மட்டும் படிச்சா போதும். நான் இன்னொரு பிபிடி நல்லா கொடுத்துருப்பேன், இன்னும் அதை விட்டுட்டேன், அதை எடுத்து போடாம விட்டேன், மாத்தி போடுறதுல. ஓகே, இது பார்த்துட்டோமா? இது பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம். அதே கண்டிப்பா ரெண்டையுமே ஷேர் பண்றேன். டோன்ட் வரி, ஐ வில் ஷேர் போத். இது சொல்லுங்க. அப்ளிகேஷன் லேயர். சரிங்களா? அப்ளிகேஷன் அதாவது அந்த புரோட்டோகால்ஸ் இருக்கிறது. நான் சாரி, ஐசிஎம்பிஏ வந்து நெட்வொர்க் லேயர். சாரி, அப்ளிகேஷன் லேயர் கிடையாது மேம், மறந்துட்டேன் நானே. நெட்வொர்க் லேயர் மேம். அது என்ன உங்களுக்கு அந்த புரோட்டோகால் அது அந்த பிபிடியில் இருக்கும் மேம், நான் போடுறேன் உங்களுக்கு நான். சரிங்களா? இது which layer of OSI reference model is responsible for decomposition of message and generation of sequence number to ensure correct recomposition? இது இந்த லேயர். இது நீங்க சொல்லுங்க. டிரான்ஸ்போர்ட் end to end. end to end டிரான்ஸ்போர்ட். அவ்வளவுதான். வெரி குட் சூப்பர் மேம். அவ்வளவுதான் மேம், தட்ஸ் ஆல். இந்த ஓடி வந்துட்டீங்க எல்லாருமே, சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இது பாருங்க, தட்ஸ் ஆல் மேம். இவ்வளவுதான் மேம். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர், நம்ம டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏவா? என்ன நான் பாக்குறேன். பிசிக்கல் லேயர். பிசிக்கல் லேயர் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிட். நெட்வொர்க் லேயர் வந்து மூவ்ஸ் பாக்கெட்ஸ் டு. இது வருமா? இருங்க. 4 டேட்டா லிங்க் லேயர் வந்து அப்ளிகேஷன் மெசேஜ் டெலிவரி ப்ராசஸ் அது வருமா? அப்ளிகேஷன் லேயர் எங்க இருக்கு? ப்ராசஸ் டு மெசேஜ் Data link layer formation of frames ma'am. Data link layer formation of frames. Transport layer allows resource to network access. மாத்திட்டேனா? Process network layer, transport layer, process to process. 4 இது 5. network layer வந்து 2 கரெக்ட் தான். transport layer வந்து process to process. application layer வந்து allow ரைட், கரெக்ட் தான். சரியா? அவ்வளவுதான் மேம், அவ்வளவுதான். டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம வாட்டுக்கு. இது பாருங்க, flow control dialog control, token management and synchronization. flow control
டயலாக் கண்ட்ரோல் இதெல்லாம் செஷன் Synchronization. லேயர் தானே 3 பார்த்தோம்ல. சின்க்ரனைசேஷன் தானே வரும். ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து டேட்டா லிங்க் லேயர்ல வரும். ஃப்ளோ கண்ட்ரோல் இது பாருங்க. இது என்னமோ சொல்லியிருக்காங்க. which of the following statement is true with regard to various layers in the network? P at the link layer, A packet transaction frame. சரி, Q at the network layer, a packet of transmitted information is called segment. Which are yes, இன்டர்நெட் ஸ்டாக்ல which is true ன்னு கேட்டிருக்காங்க. லிங்க் லேயர் வந்து ஃப்ரேம் டேட்டா லிங்க் லேயர். P only, ma'am. அடுத்து at the network layer, a packet of transmitted information is called segment. நெட்வொர்க் லேயர் பேக்கெட்ஸ் தானே ma'am? ஆமா, நெட்வொர்க் லேயர் பாக்கெட்ஸ். செக்மெண்ட் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபர்மேஷன் கால் செக்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது வராது. P ஒன்லி. கரெக்ட். அவ்வளவுதான். சார் புரிஞ்சுச்சா? டீச்சர்ஸ் புரிஞ்சுச்சா எல்லாருக்குமே? எது ராங்னு கேட்டிருக்காங்க. இது நெட்வொர்க் லேயர்ல பேக்கெட் மட்டும் தான் வரணும், செக்மெண்ட் வரக்கூடாது. சரிங்களா? அதனால இதுதான் கரெக்ட். இது வந்து அட் லிங்க் லேயர் கரெக்டா இருக்கு. பேக்கெட் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபர்மேஷன் கால் ஃப்ரேம் கரெக்டா இருக்கு. சொன்னா P ஒன்லி. கரெக்ட். அடுத்து என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் டிசிபி ஐபி மாடல் நான் சொல்லல உங்களுக்கு. அது சொல்லிடவா? இருங்க, நான் அப்ளிகேஷன் லேயர் மட்டும் வந்துட்டேன். டிசிபி ஐபினா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அதுவும் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான், நம்ம எலாபரேட்டா பார்ப்போம். சரிங்களா? ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க, டிசிபி ஐபி மாடல் பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் பிரசன்டேஷன் செஷன் எல்லாம் சேர்த்து அப்ளிகேஷன் லேயர்னு சொல்லுவோம். டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் லேயர், இன்டர்நெட் லேயர், இது ரெண்டு சேர்த்து லிங்க் லேயர்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். 4 லேயரா இருக்கும். அவ்வளவுதான். 7 லேயரா இருக்கிறது 4 லேயரா யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ளிகேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், இன்டர்நெட் லேயர், லிங்க் லேயர். ஓகேவா டீச்சர்ஸ்? டிசிபி ஐபி பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், வேற ஐபினா இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இதுல வந்து 4 லேயர் தான். லிங்க் லேயர்னா லோயஸ்ட் லேயர், தட் இஸ் கன்சர்ன் வித் பிசிக்கல் டிரான்ஸ்மிஷன். அந்த இதெல்லாம் வந்து லிங்க் லேயர்ல வரப்போகுது. இன்டர்நெட் லேயர் வந்து என்னன்னா நெட்வொர்க் லேயர். அதான் ஐசிஎம்பி, ஐஜிஎம்பி, ஏஆர்பி, அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். சரிங்களா? ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். ஸோ அதில் ஒரு ஐசிஎம்பி, இன்டர்நெட் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இதெல்லாம் நம்ம படிப்போம். நெட்வொர்க் லேயர் படிக்கும்போது நான் எல்லாமே உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்லுவேன். நல்லா படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்போர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா டிசிபி, யூடிபி 2 ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். அப்ளிகேஷன் லேயர் பொறுத்த வரைக்கும் டெல்நெட்டு, டொமைன் நேம் சர்வர், ஹெச்டிடிபி, எஃப்டிபி. எனக்கு நீங்கள் வந்து ஹெச்டிடிபிக்கும் ஹெச்டிடிபிஎஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வரீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்பேன் நான். ஹெச்டிடிபினா என்ன, ஹெச்டிடிபிஎஸ்னா என்னன்னு சொல்லணும். எஸ் சேர்த்திருக்கிறது செக்யூர்டா உள்ளது. அதுதான் செக்யூர்டா உள்ளது. எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அதுல செக்யூர்ட்னா என்ன மாதிரி செக்யூரிட்டி, அதை எனக்கு கேட்பேன். சரிங்களா? அது சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு வாங்க. இப்போ வருவோம் அந்த கொஸ்டினுக்கு. அவ்வளோதான். அந்த லேயர்ல இப்போ லாஸ்டா வந்தோமா ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் பார்த்தோம்? இந்த இதானே பார்த்தோம். இல்ல இது இல்ல. ஆமா இதுதான். சொல்லுங்க. அப்ளிகேஷன் லேயர்ல என்னென்ன 3 லேயர் வரும்? அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர். ஓகே ஃபைன். அவ்வளவுதான் அப்ளிகேஷன் லேயர். நெட்வொர்க் லேயர் என்னன்னு சொல்லுவாங்க இதுல? இன்டர்நெட் லேயர். சரியா? இன்டர்நெட் லேயர். பிசிக்கல் அண்ட் டேட்டா லிங்க் லேயர் என்னன்னு சொல்லுவோம்? லிங்க் லேயர். சரிங்களா? அவ்வளவுதான் லிங்க் லேயர். ஓகே ஃபைன். அவ்வளவுதான். இது பாருங்களேன், இது நீங்க சொல்லிடுவீங்க. டூவா? இருங்க, நானும் பாக்குறேன். நான் பார்க்கவே இல்லை. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிட்ஸ். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிட்ஸ்னா பிசிக்கல் லேயர். பிசிக்கல் லேயர். அவ்வளவுதான். இதுல டைரக்டாவே ஆன்சர் இருக்கு. இது எல்லாமே கட் பண்ணிடலாம். ஓகே, அதேதான். பீனா என்னது? பிசிக்கல் அட்ரஸ். பிசிக்கல் அட்ரஸ்னா டேட்டா லிங்க் லேயர். லாஜிக்கல் அட்ரஸ்னா நெட்வொர்க் லேயர். செக்மெண்டேஷன் ரீஅசெம்பிளினா டிரான்ஸ்போர்ட் லேயர். கரெக்ட். அவ்வளவுதான். ஓகே சூப்பர். அவ்வளவுதான் மேம். தட்ஸ் ஆல். இப்போ இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டேன் நான். ஓகேவா? ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மேம் வருவாங்க. டோபாலஜி எடுப்பாங்க. ஏதாவது ஒரு லேயர் அவங்க ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. அடுத்த கிளாஸ்ல நான் வந்து என்னோட லேயர், நான் என்னென்ன லேயர்ஸ் எடுக்கிறேனோ அதெல்லாம் நான் சொல்றேன். ஓகேவா டீச்சர்ஸ்? கிளியரா இருக்கா? இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்துச்சு மேம். ஓகே இல்ல இதை கோ த்ரூ பண்ணுங்க. திருப்பி நீங்களே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா
ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு திருப்பி அட்டன் பண்ணி பாருங்க, வந்துடும் உங்களுக்கு எல்லாமே. ஓகேவா? ஈஸியா இருக்கும். சரி, ஓகே டீச்சர்ஸ். நான் ரெக்கார்டிங் வாய்ஸ் இது ரெக்கார்டு வந்ததுக்கப்புறம் போட்டு விட்றேன். அதையும் உடனே போட்டு விட்றேன், போஸ்ட் பண்ணி விட்றேன். அந்த இதையும் போட்டு விட்றேன் உங்களுக்கு, கொஸ்டின்ஸ் சிஎஸ்ஏ கொஸ்டினையும் போட்டு விட்றேன். ஓகேவா? அது மாதிரி 2 பிபிடியும் ஷேர் பண்ணிடுறேன். அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், அதையும் கோ த்ரூ பண்ணுங்க. இன்னொரு பிபிடி அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏதோ இந்த மாதிரி ஞாபகம். 2 போடுறேன். அதுலேயும் டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம் நம்ம. ஓகேவா? ஓகேவா டீச்சர்ஸ்? ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். தேங்க்யூ மேம். மேம் ஓகே, சொல்லுங்க மேம். எம்சிக்யூ எதுல மேம் பார்க்கலாம்? எம்சிக்யூ அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா. எம்சிக்யூவா மேம்? இந்த ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு எம்சிக்யூ